இப்பொழுது சபைக்கு ஒரு பக்தி விருத்திக்கு உண்டான செய்தியை நான் இன்று தினத்திலே நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம அந்த செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். தேவன் நல்லவராக இருக்கிறார். ஊழியங்களில் மிஷனரி பயணங்களில் போகும்போது ஏன்னா சில நேரங்களில் சாட்சிகளும் ரொம்ப முக்கியமானது. நம்ம செய்திகளை பேசுகின்றோம், ஆனால் அந்த செய்திகள் நடைமுறைக்கு நம்ம என்ன செய்தி பேசுகிறோமோ அது நடைமுறையில் வரும்போது, ஆக்ஷனில் வரும்போது, அதைத்தான் அப்போஸ்தலரின் நடவடிக்கையின் புஸ்தகம் என்று சொல்லுகிறோம். அவர்கள் என்ன செய்திகள் பேசினார்களோ அந்த செய்திகள் நடைமுறையில் இருந்தது. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் இப்படி ஒரு சாட்சியை சொல்ல வேண்டுமானால், நான் வடகிழக்கு பகுதியில் ஒரு பாஸ்டர் எனக்கு மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். நான் அங்கு ஒரு பாப்டிஸ்ட் திருச்சபையிலே பிரசங்கம் செய்து வந்தேன். மக்கள் இப்ப இங்கெல்லாம் ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்க சொன்னதும் உடனே சகோதரர்கள் போட்டி போட்டு வாசிப்பாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல வேத வசனம் வாசிக்க வேண்டும், வேத வசனத்தை நன்றாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் சிறு வயதிலிருந்து சண்டே ஸ்கூல்ல சபைகளில் இதை பழைய ஊழியர்கள் இவைகளை ஸ்தாபித்து போனபடினால இங்க நம்ம வேதம் வாசிப்பதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்போம். வடகிழக்கு மாநிலங்களில் அல்லது வடநாடெல்லாம் போகும்போது வருவாங்க, உட்காருவார்கள், செய்தி கேட்பாங்க, போயிடுவாங்களே தவிர மக்கள் தனிப்பட்ட வகையில் பைபிள் வாசிக்க ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான். லைக் முக்கியமான தலைநகரங்களில் இந்த மாதிரி சபைகளில் எல்லாரும் நன்றாக வசனங்கள் வாசிப்பார்கள். ஆனால் சில கிராம பகுதிகளுக்குள்ள போகும்போது அது பார்க்க முடியாது. பொதுவாக அந்த ராஜஸ்தான் பகுதிகள், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி பகுதிகளுக்கு நீங்கள் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் வேத வசனத்தை வாசிக்கிறவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆகவே நான் இந்த வடகிழக்கில் அஸ்ஸாமில் இந்த இடம் பேர் தீஃபு என்கிற ஒரு இடம். அங்கே ஒரு பாப்டிஸ்ட் சபையில் நான் பிரசங்கம் செய்து வருகிறேன். நான் பிரசங்கம் செய்து வரும்போது டிரான்ஸ்லேட்டர் மொழிபெயர்க்கிறவரும் முடிந்தவரை செய்தியை மொழிபெயர்க்கிறார். நேற்று தினத்தில் கூட மூமெண்ட் இல்லை எனக்கே. ஏன்னா பிரசங்கம் செய்யும் நேரத்தில் ஒரு அல்லேலூயா ஆமேன் வந்தா தான் பிரசங்கியாருக்கு ஒரு உற்சாகம் இருக்கும் இல்லையா? மக்கள் சில மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ சில நேரங்களில் என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருக்கோம், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மனதுக்குள்ளாக பதிந்ததா? 40 நிமிஷம் எந்த ஒரு மூமெண்டே இல்லை இல்லையா? இருதய துடிப்பு இருக்குதான்னு கூட சந்தேகம் வந்துருச்சு. அந்த மாதிரி உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். நான் பிரசங்கத்தை நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்கு முடியல. என்ன ஆண்டவரே, இப்படி நான் இங்கே வெறுமையாக போக முடியாது. நான் ஒரு இடத்து வடகிழக்கு எங்க இருக்கு, அஸ்ஸாம் எவ்வளவு தூரம், ட்ரெயின்ல போனா, ஃபிளைட்ல போறான் தப்பிச்சிட்டோம். கோயம்புத்தூர்ல இருந்து நான் ட்ரெயின் எடுத்தா 7 நாள் ஆகும். கவுஹாட்டிங்கிற இடத்துக்கு போய் அங்கிருந்து திரும்ப பஸ் எடுத்து இங்க வரணும். ஃபிளைட்ல போயிடுறோம் கர்த்தர் கிருபையில, அதனால வேகமாக சேர்ந்துடுறோம். அப்போ அவ்வளவு தூரம் பயணம் செய்து ஒரு செய்தியை கொடுக்க போகும்போது 40 நிமிஷம் நம்ம கத்தி பிரசங்கம் பண்ணி ஒண்ணுமே மக்களுக்கு புரியலன்னா, ஆண்டவரே நீங்க அனுப்பின நோக்கம் என்ன? ஏதோ ஒன்று இவர்களுக்கு புரியணும், ஒரு அசைவனாச்சு வர வேண்டாமா? இப்ப நான் அமைதியாக உட்கார்ந்து நான் ஜெபித்து கொண்டு பிரசங்கத்தை நிறுத்திட்டு டிரான்ஸ்லேட்டர் பார்த்து கேட்டேன், பிரதர் இவங்களுக்கு ஏதாச்சும் புரியுதா அப்படின்னு.
அவர் ஒரு பாஸ்டர் தான். அவர் சொன்னார், புரியற மாதிரி எதுவுமே தெரியலீங்க அப்படின்னார். இப்போ நான் சொன்னேன், 40 நிமிஷம் 2 பேர் பேசிட்டு இருக்கிறோமே இப்படி கஷ்டப்பட்டு. நான் இங்கே வார்த்தைகளை பேச பேச நீங்க கஷ்டப்பட்டு நீங்களும் மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறீர்கள், மிக சிரமத்தில் செய்து கொண்டு வருகிறீர்கள். இவங்க ஒண்ணுமே புரியல, என்ன செய்வது அப்படின்னார். என்ன செய்வது அப்படின்னார். அவர் என்னை திருப்பி கேட்கிறார். இப்ப நான் சொன்ன, சரி ஜெபிக்கலான்னு ஒரு அரை நிமிஷம் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஜெபித்து விட்டு, தேவனை ஏதோ ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும், எனக்கு தெரியாது என்ன செய்வீங்கன்னு. எனக்கு இனி கொடுக்க என்னுடைய சமயம் இன்னும் 20 நிமிஷத்துல முடிந்துடும். அதுல 10 நிமிஷம் நான் போதிக்கிறேன், 10 நிமிஷம் அவர் மொழிபெயர்க்கணும். அப்ப என் பிரசங்கம் 10 நிமிஷம் தான், மொழிபெயர்ப்பு 10 நிமிஷம். இந்த 20 நிமிஷம் இதுல போயிடும். இதுல ஏதோ ஒன்று நீங்க செய்யணும், இவர்கள் உள்ளத்தை நீர் அசைக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தேன். ஜெபித்து முடித்து மறுபடியும் பிரசங்கத்தை தொடர்கிறேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த 20 நிமிடம், அதாவது 10 நிமிஷம் என்னுடைய பிரசங்கம், 10 நிமிஷம் மொழிபெயர்ப்பு, மொத்த இந்த 20 நிமிடம் அந்த 40 நிமிஷம் கவனிக்காத முகங்கள், சிலைகளை போல இருந்த முகங்கள், மரித்து இருந்தார்களா என்னன்னு கூட தெரியாத நிலையில் இருந்த முகங்கள் எல்லாம் அசைய ஆரம்பித்தது. கவனிக்க ஆரம்பித்தார்கள். எனக்கு பயங்கர சந்தோஷம், எனக்கு உற்சாகமாயிருச்சு. என்னை பார்க்கிறார்கள், ஆச்சரிய பார்வையோடு ஒரு சிலர் என்னை பார்த்தார்கள். இப்ப எனக்கு இன்னும் புரியல, இப்ப எதுக்கு ஆச்சரியத்தில் பார்க்கிறாங்க நம்மள. ஒண்ணுமே புரியாதது போல பார்த்தார்கள், இப்பொழுது ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். பிரசங்கத்தை முடிச்சாச்சு. 20 நிமிஷம் கடந்து போனது. ஏன்னா அங்கெல்லாம் ரொம்ப டைமுக்கு நம்ம முடிக்கணும், இங்க மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் நம்ம வாங்க முடியாது. முடிச்சிட்டு பாஸ்டருடைய, அன்னைக்கு பாஸ்டருக்கு, அங்க இருந்த லோக்கல் பாஸ்டருக்கு உடம்பு சரியில்லை. அவங்க அம்மா, அவங்க மனைவி இருந்தாங்க, வந்து ரொம்ப நல்லா இருந்தது உங்க செய்தின்ட்டு போயிட்டாங்க. அங்க ஆங்கிலமே தெரியாத மக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா நான் ஆங்கிலத்தில் பேசினேன். அவர் என்ன செய்தார், அது வந்து ஒரு தீஃபுல வந்து ஒரு கார்பி ஆங்லாங் என்கிற ஒரு அசாம்ல வந்து கார்பி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க, கார்பி ஆங்லாங். இது என்னன்னா, கார்பி என்கிற மலைஜாதி மக்கள். மலைஜாதி மக்கள் இப்ப டெவலப் ஆயிட்டாங்க. அவங்க காட்டுல வசிக்கிறவர்கள் அல்ல, பட்டணத்தில் இருக்கிறாங்க. ஆனா அந்த ட்ரைப்ஸ் சொல்லுவாங்க, கார்பி ட்ரைப்ஸ், அவர்களுக்கு மத்தியில். ஸோ அந்த மொழிபெயர்க்கிறவரும் கார்பி பாஷையில மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். நான் ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். அதனால நிறைய பேர் அந்த இங்கிலீஷ் தெரியாதவர்களா இவரை சார்ந்து இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த 10 நிமிஷம் அவர்கள் கவனித்த அந்த ஒரு காரியம், ஒரு சிலர் ரொம்ப ஆச்சரியத்தோடு என்னை பார்த்தது, இது எல்லாமே மனதில் நான் வைத்துக்கொண்டு, சரி எல்லாம் நல்லா இருந்தது, இந்த 10 நிமிஷம் ஆகுது, நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்களே, செய்தி புரிந்தது என்று சொன்னார்கள் என்று சந்தோஷப்பட்டுட்டு வேற என்னுடைய ஹோட்டல் ரூமுக்கு நான் கடந்து போய்விட்டேன். நான் ரெஸ்ட் எடுத்து கொண்டிருந்தேன். சாயங்காலத்தில் அந்த எனக்கு மொழிபெயர்த்தவர் என்னை வேற ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு கூட்டிட்டு போவதற்காக அவர் கடந்து வரார். வந்தவர் சொன்னார், பாஸ்டர் ஒரு குட் நியூஸ் அப்படின்னார். என்ன குட் நியூஸ் அப்படின்னு, அந்த கடைசி 10 நிமிஷம் ஒரு அற்புதம் நடந்தது. என்ன நடந்தது, நீங்க பிரசங்கம் செய்யும் போது கார்பி பாஷையில் நீங்க பேசுவது போல அவர்களுக்கு கேட்டிருக்குது அப்படின்னாரு. அல்லேலூயா. என்ன நடந்ததுங்க, கார்பி பாஷையில நான் பிரசங்கம் செய்வது போல அவங்களுக்கு கேட்டிருக்கு. ஆச்சரிய பார்வை என்னன்னா, இவர் இவ்வளோ தெளிவா கார்பி பாஷை பேசும்போது இவர் எதுக்கு மொழிபெயர்த்துட்டு இருக்கிறார் அவருக்கு. அவங்க பார்வையில் எப்படி இருந்ததுன்னா, 2 பேரும் நான் சொல்லுவதை அவர் திரும்ப சொல்லுவது போல அவங்களுக்கு தெரிஞ்சு காதுல கேட்டிருக்கு. அப்ப தேவன் என்ன சொல்ல வரேன்னா, சுவிசேஷம் போகிறதை யாருமே தடுக்க முடியாது. உண்மையும் சத்தியத்தையும் நாம் எடுத்துக்கொண்டு போகும்போது, இதுதான பெந்தெகோஸ்தே நாள்ல நடந்தது.
இருக்கிறோம். அதனால நேற்று தினத்தில் உங்களுக்கு நான் சொன்னேன், 100 பேர் இருந்தாலும் 2000 பேர் இருந்தாலும் அதே பிரசங்கம் தான், 2 பேர் இருந்தாலும் அதே பிரசங்கம் தான். பிரசங்கத்தில் எந்த மாற்றமும் வராது. என்ன, இன்னைக்கு காலை வேளையில சப்ஜெக்டை கொஞ்சம் மாத்தி இருக்கிறேன். ஏன்னா நான் யார் இந்த அந்தி கிறிஸ்து என்பதை தொடர்ச்சியாக எடுக்க வேண்டும் என்று இருந்தேன். ஒரு சிலர் வர வேண்டியவர்கள் சாயங்காலம், ஏன்னா மழையின் காரணங்கள், அதனால சாயங்காலம் தான் வருவார்கள். அப்ப சாயங்காலத்தில் அந்த செய்தியை நான் எடுக்க விரும்புகிறேன். இன்னைக்கு காலையில நம்ம வேற செய்திக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். பல்வேறு சாட்சிகளை தேவன் நிறைய காரியங்களை இந்த ஊழியத்தில் செய்து வந்திருக்கிறார். ஒரு மிஷனரியாக பல இடங்களுக்கு, மாநிலங்களுக்கு, தேசங்களுக்கு போகும்போது கர்த்தர் நிறைய அற்புதங்களையும் செய்து வந்திருக்கிறார். ஆனால் தேவன் ஒரு அற்புதம் செய்ய வேண்டுமானால் அங்க இருக்கும் விசுவாசிகளுடைய விசுவாசமும் அவசியப்படுகிறது. என்னைக்குமே 2 பக்கமும், என்னுடைய விசுவாசத்தில் ஒரு ஊழியக்காரன் அங்கே இருக்கின்ற விசுவாசிகளுக்கு அந்த விசுவாசம் வேணும். சொல்ல புரியுதுங்களா? பேதுருவும் பவுலும் ஒரு முடவனை எழுப்பி இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னபோது, இது வெறும் பேதுருவும் பவுலுடைய விசுவாசம் அல்ல, அங்க இருந்த முடவனுக்கு அந்த விசுவாசம் காணப்பட்டது. அப்ப விசுவாசம், குணமடைவர்களுக்கு அங்கே விசுவாசம் இருக்க வேண்டும். அதனால என்னைக்குமே ஒரு ஊழியக்காரன் ஜெபித்தால் நான் குணமடைஞ்சிருவேன் என்று ஜனங்கள் வரக்கூடாது. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் என்னை குணப்படுத்துவார், இந்த ஊழியக்காரன் மூலமாக தேவன் கிரிகை செய்கிறார் என்று அதை நம்பி இயேசுவின் நாமத்தை நம்பியவர்கள் வர வேண்டும். இயேசுவை நம்பி வர வேண்டும். என ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் தருவேன். அப்ப அந்த விசுவாசத்துல வந்தாதான் காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. இப்ப நான் சிங்கப்பூருக்கு போன போது, இந்த பிலிப்பீன்ஸ் நாட்டில், சிங்கப்பூர் பிலிப்பீன்ஸ் போயிருந்த 2 மாதம் கைகளை வைத்து நான் ஜெபம் செய்ய, என்னோட அந்த மணிலா பகுதியில் ஊழியம் செய்து வருகிற ஊழியக்காரன் பான் என்கிற ஊழியக்காரனும் அவருடைய சபை சென்ற மற்ற 2 விசுவாசிகளும் கூட வந்திருந்தார்கள். அப்ப 2 கைகளையும் வைத்து நாம் ஜெபம் செய்துவிட்டு நாங்கள் கடந்து எங்களுடைய நாங்கள் மீட்டிங் இடத்துக்கு வருவதற்கு கடந்து வந்து விட்டோம். நாங்கள் அந்த ஜெபம் செய்து முடித்து அந்த அவங்க வீட்டு வாசலை விட்டு வெளியே போகும்போது ஒரு சம்பவம் அவங்க வீட்டுக்குள்ளாக நடக்குது. ஒரு காற்று அந்த வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிறது. அந்த காற்று பார்த்தீங்கன்னா, பிலிப்பீன்ஸ் நாடு பொதுவாகவே ரொம்ப வெப்பமான ஒரு இடம், பயங்கர சூடு. இந்த வெப்பமான இடத்துல ஒரு ஏசி காத்து வீட்டுக்குள்ள அப்படியே சுத்திட்டு இருக்கான். 3 பேரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க, இது எங்கிருந்து காத்து வந்தது என்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆகவே இந்த 3 பேரும் இதில் குழம்பி போய் இருந்த ஒரு சூழ்நிலையில அவங்க சொல்றாங்க, ஒரு சம்பவம் மாத்திரம் உண்மை, இந்த காற்று வந்ததும் எங்கள் 3 பேருடைய மனதிலையும் ஒரு சமாதானம் வந்தது. ஏன்னா 3 பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டையா இருக்குமா. மருமகனுக்கு மாமியார் மேல கோபம் வந்துடும், மாமியாருக்கு அந்த அம்மா சாகர கண்டிஷன்ல இருக்கிறாங்க. சொல்ல திடீர்னு ஒரு சமாதானம் எங்களுக்குள்ளாக வந்தது. 3 பேருக்களும் இந்த சமாதானம் வந்தது. அடுத்த நாள் இருந்து இந்த அம்மா என்ன செய்திருக்கிறாங்க, அவர்களுக்குள்ளாக ஒரு விசுவாசம் வந்தது. இனி நான் மாத்திரை சாப்பிட மாட்டேன் என்று முடிவு செய்தவர்கள் இன்னைக்கு ஏறக்குரிய 60 நாட்கள் ஆகிவிட்டது. அவங்க ஊருக்கே போயிட்டாங்க வேலை செய்யறதுக்கு. அல்லேலூயா. 4வது ஸ்டேஜ் கேன்சர் குணமானார்கள். அப்ப இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இயேசு இன்றும் ஜீவனோடு கூட இருக்கிறார். உண்மையுள்ள சாட்சிகள் நமக்கு வேணும். இயேசு இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே இன்றும் அதே கிரியை தேவன் செய்கிறார். அவர் இயேசு செய்தார், இயேசுவுக்கு பிறகு அப்போஸ்தலர் செய்தார்கள், அதற்கு பிறகு சபை காலங்களில் தேவன் பயன்படுத்தின அவருடைய ஊழியர்கள் செய்தார்கள். இந்த கடைசி நாட்களில் தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியர்களை கொண்டு தேவன் அதே கிரியை செய்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகவே இயேசுவை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த சாட்சிகளோடு கூட நான் செய்திக்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். நான் பாஸ்டர் ஐயாட்ட தான் சொன்னேன், இன்னைக்கு நான் பக்தி விருத்துக்கு ஏதுவாக ஒரு செய்தி எடுக்கிறேன். சாயங்காலத்தில் யார் இந்த அந்தி கிறிஸ்து என்கிற செய்தியை சாயங்காலத்தில் நான் அதை நேற்றைய தினத்தில்
நம்ம எடுத்த செய்தியின் தொடர்ச்சியை சாயங்காலத்தில் நான் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நம்ம மத்தேயின் புஸ்தகத்துக்கு கடந்து போகலாம். மத்தேயின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம். யாராவது ஒருவர், நீங்க மைக் எடுத்துக்கலாம், மைக்கில் வாசிக்கலாம். மத்தேயின் புஸ்தகம் பாருங்க, கீழே மைக் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்குது. இதை வாசிக்கிற சகோதரர்களோ யாராவது ஒருத்தர் முன்பதாக வந்து மைக்கில் மத்தேயின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம். நீங்க உட்கார்ந்துக்கலாம் சிஸ்டர், சேர்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா தொடர்ச்சியா சொல்லக்கூடிய வசனங்களை வாசிப்பதற்காக நீங்க அதை பயன்படுத்துங்க. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்துக்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. இதுல 2 விதமான விளக்கத்தை கொடுக்கலாம். இது ரொம்ப ஆழமான ஒரு விளக்கத்தை இதில் கொடுத்துட்டு வரலாம். மேலோட்டமான ஒரு விளக்கத்தை கொடுக்கலாம். அது எல்லாருக்கும் பொதுவாய் வரக்கூடிய ஒரு செய்தி. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவனுக்குள்ளாக நெருங்கி வாழக்கூடியவர்களுக்கு இதிலிருந்து அதே காரியத்தை கொஞ்சம் ஆழமாக விளக்கலாம். ஆனா நான் முதல் பங்கை மாத்திரமே இங்கே விளக்கம் கொடுக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆவியானவர் எவ்வளவு நேரம் பேசுகிறாரோ அவர் பேசட்டும். இந்த 25ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் பரலோக ராஜ்யம் எப்படி தொடங்குதுங்க சிஸ்டர்? வாசிங்க 1ஆம் வசனத்தை. பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட, அதாவது தமிழ்ல பரலோக ராஜ்யம் என்று தொடங்குது. ஆங்கிலத்தில் அப்பொழுது பரலோக ராஜ்யம். இப்ப நீங்க அப்பொழுதுங்கிற வார்த்தை போட்டு படிங்க சிஸ்டர். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். இப்ப ஆங்கிலத்தில் நான் சொன்ன தென் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த சகோதரிய அப்பொழுது என்று சொல்லி நீங்க வாசிங்கன்னு சொன்னேன். அப்பொழுது என்பதில் வசனம் ஆரம்பிக்குமானால் எல்லாரும் கேள்வி கேட்கணும். எப்பொழுது கேட்கணுமா கேட்கக்கூடாதா? அப்பொழுது
என்றால் உடனே நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்பணும். எப்பொழுது? இப்ப சொல்லுவோம், நாளைக்கு காலையில் சபை தொடங்கும். உடனே என்ன கேட்போம்? எத்தனை மணிக்கு பாஸ்டர்? அப்ப சமயம் ரொம்ப அவசியம். சில வார்த்தைகளை இயேசு வேதத்தில் காலத்தை நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்காக சில வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி தான் இன்னைக்கு நான் கொண்டு போறேன். இது மிகவும் பிரயோஜனமானது, முக்கியமான ஒரு செய்தி, நம்ம காலத்துக்குரிய செய்தி இது. அப்பொழுது தேவனுடைய பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம் இல்ல, பரலோக ராஜ்யம். வேதத்தில் 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு, தேவராஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? தேவராஜ்யம் என்றால் என்ன? பரலோக ராஜ்யம் என்பது 2000 ஆண்டுகளாக ஊற்றப்பட்டிருக்கிற கிருபையின் காலகட்டம். என்னதுங்க அது? சொல்லுங்க. கிருபையின் காலகட்டம் அல்லது கிருபையின் காலங்கள் என்று சொல்லலாம். The dispensation of grace. 2000 ஆண்டுகளாக கிருபை என்பது புறஜாதிகளாகிய நமக்கு வந்திருக்கிறது. நேற்று தினத்தில் நான் சொல்லும்போது சொன்னேன், நம்ம இஸ்ரவேலர்களை தேவன் புறக்கணித்து புறஜாதிகளாகிய நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படின்னா இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு காலம் எங்கே தொடங்கினது? ஆபிரகாமில் இருந்து தொடங்குது. இயேசு கிறிஸ்துவில் அது முடியுது. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சமயம் அதான். இயேசு கிறிஸ்துவின் காலத்துக்கு பிறகு புறஜாதிகளுக்கு ஒரு காலத்தை கொடுக்கிறார். இந்த புறஜாதிகளின் காலம் எங்க முடியும்னா இயேசு கிறிஸ்துவின் வருகையில முடிகிறது. ஆமென். எல்லாரும் இருக்கிறீங்களா? கூட அடிக்கடி கேட்டுக்கிறேன் நான். ஆபிரகாமிலே தொடங்கின விசுவாசம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் யூதர்களுக்கு சொல்ல போனா ஆபிரகாம், ஈசாக், ஈசாக்கிலிருந்து யாக்கோபு, யாக்கோபிலிருந்து 12 கோத்திரங்கள், 12 கோத்திரங்களிலிருந்து இஸ்ரவேல் கோத்திரம். அப்ப நம்ம ஆபிரகாமை விட முடியாது. ஆபிரகாம் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும் தேவன் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு காலத்தை கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டு பல்வேறு பாஷைகளை அவர்கள் பேசினது என்ன அடையாளம் என்றால், இனி சுவிசேஷம் வெறும் யூதர்களுக்கு மாத்திரம் அல்ல, அவர் வெறும் எபிரேய தேவன் மாத்திரம் அல்ல, இனிமேல் பல்வேறு புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் என்பதை அந்த வரங்கள் செயல்படுவதினாலே தேவன் அதை நிரூபித்தார். அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசினதுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம். எதற்காக அந்நிய பாஷை பேசினார்கள்? பல்வேறு பாஷைகள் அங்க ஏன் பேசுறாங்க? இப்ப பெந்தேகோஸ்து நாள்ல இனி தேவன் வெறும் எபிரேய தேவன் அல்ல, ஏன்னா அது வரைக்கும் அவர் எபிரேய தேவனாக இருக்கிறார். பெந்தேகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பிறகு பல்வேறு பாஷைகளை ஜனங்கள் பேசும்போது தேவன் இங்க என்ன நமக்கு சொல்லுகிறார்னா, இனி நான் வெறும் எபிரேய தேவன் அல்ல, நான் வெறும் யூதனுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் யார் மேலெல்லாம் ஆவி ஊற்றப்படுகிறதோ அவர்களுக்கெல்லாம் நான் தேவன். இப்போ புறஜாதிகளின் காலம் தொடங்கி 2000 ஆண்டுகள் ஏறக்குரிய முடிவுக்கு வருகிறது. அதனாலதான் இந்த 2000 வருஷத்தை நாம் பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். கிருபையின் காலகட்டம், கிருபையின் காலங்கள். இந்த கிருபையின் காலங்கள்ல யூதர்கள் சத்தியத்தை புறக்கணித்துட்டாங்க. யூதர்கள் இயேசுவை விசுவாசிப்பதில்லை. இன்றும் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அநேக யூதர்கள் இயேசுவை விசுவாசிப்பதில்லை. இயேசுதான் தெய்வம்னு நீங்க போய் இஸ்ரவேல்லையோ எருசலேம்லையோ நின்று இயேசு தெய்வம் என்று வீதியில சொன்னா அங்க இருக்கிற சின்ன சின்ன யூத பசங்க உங்களை வந்து காரி துப்புவாங்க. இன்னைக்குமே அவர்கள் கண்களை தேவன் மூடி உள்ளார். எது வரைக்கும்? புறஜாதி காலம் முடிவுக்கு வரும் வரைக்கும் தேவன் அவர்களுடைய கண்களை மூடிவிட்டார்.
அப்ப புறஜாதிகளாகிய நமக்கு தேவன் கிருபையை ஊற்றி இருக்கிறார் என்றால், இந்த புறஜாதிகளுக்கு மத்தியில முடிவு காலத்துல புறஜாதியின் காலகட்டம் முடிவடையும் போது இயேசுவின் வருகையின் நேரத்தில் கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ளாக என்ன சம்பவங்கள் நடைபெறுமோ அதுல ஒரு சம்பவத்தை தான் மத்தேயு 25 நமக்கு பிரித்து புத்தி உள்ள கன்னி புத்தி இல்லாத கன்னியாக பிரிக்கின்றது. ஆண்டவருடைய வருகையில போகிற கூட்டம் பாதி கூட்டம் தான். பாதி கைவிடப்பட போறாங்க. இந்த கைவிடப்படக்கூடியவர்கள் மகா உபத்திரவ காலத்திலே வந்தாக வேண்டும். இங்க எத்தனை பேர் புத்தி உள்ளவர்கள், எத்தனை பேர் புத்தி இல்லாதவர்கள் என்கிற பட்டியலாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கல. யாரையும் நியாயம் விசாரிக்கிறதுக்கு, நியாயம் தீர்ப்பதற்கு நான் இங்கே வரவில்லை. ஆனால் பேசுகிற வார்த்தை உங்கள் உள்ளங்களை நியாயந்திருக்கும், அவ்வளவுதான். நீங்க எங்க நின்று கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் இருதயம் சொல்லும். வார்த்தையே அதை உங்களுக்கு வெளிப்படுத்தும். செய்தி கொடுப்பது மட்டும்தான் எங்களுடைய வேலை. செய்தி கொடுப்பது எங்களுடைய வேலை. ஆனால் அந்த செய்தி உங்களுக்குள்ளாக செய்கின்ற கிரியை செய்தி தான் செய்ய வேண்டும், நாங்கள் செய்ய முடியாது. நேற்று தினத்திலே நான் சொன்னது போல மனம் திரும்புதல் கூட கர்த்தர் தான் கொடுக்க வேண்டும். நீங்களாக மனம் திரும்ப முடியாது. நீங்களாக மனம் திரும்பவே முடியாது. தேவன் உங்கள் இருதயத்தை திருப்பாவிட்டால் நீங்கள் திரும்ப முடியாது. அதுக்கு தான் நமக்கு ஒரு கிருபை வேணும். அப்படி மனம் திரும்புகிற ஒரு இருதயம் நமக்கு உண்டாயிருக்குமானால் நாம் பாக்கியவான்கள் என கர்த்தர் நம்மளை திருப்பி இருக்கிறார். இப்போ அப்பொழுது என்று ஒரு காலத்தை பற்றி சொல்லுகிறது. அப்ப எப்பொழுது, என்ன மாதிரி காலம், அதைத்தான் வசனம் சொல்லுது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் 10 கன்னிகள் தங்களுடைய, வாசிங்க சிஸ்டர். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. இப்ப புரியுதா காலம்? அப்பொழுது பரலோக ராஜ்யம் என்று எந்த காலத்தை சொல்லுகிறது? மணவாளன் வருகிற காலத்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த 2000 வருஷத்துல அநேக சீர்திருத்தவாதிகள் வந்தார்கள். மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, நாக்ஸ், டெய்லர், சார்ல்ஸ் ஸ்பர்ஜன், சார்ல்ஸ் ஃபின்னி, நிறைய சீர்திருத்தவாதிகள் காலங்களில் வந்திருக்கிறார்கள். ஆனா ஒரு 100 ஆண்டுகளாகத்தான் வருகை குறித்ததான ஒரு துரிதமான பிரசங்கம். இன்னைக்கு அநேக சபைகள் அநேக இடங்களிலே தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு பதிலாக தங்களுடைய ராஜ்யத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தாபன அமைப்புகள் தங்களுடைய ராஜ்யத்தை கட்டுகிறபடினால எங்க ஆண்டவர் வருகையில் எங்க போக விடுவாங்க? பூமியிலே ஒரு ராஜ்யம், எனக்கு ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை சங்கிலியில கட்டி போட்டிருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பரலோக ராஜ்யம் அப்படி அல்ல. பரலோக ராஜ்யத்தில் தேவ ராஜ்யத்துக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரலோக இந்த கிருபையின் காலத்துக்குள்ளாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்துக்குள்ளாக தேவ ராஜ்யம் இருக்கிறது. தேவ ராஜ்யம் என்பது நம்மை, அந்த தேவ ராஜ்யத்தின் உச்ச நிலை என்ன தெரியுங்களா? உயிர்த்தெழுதல் நடைபெறுவது. இந்த கன்னியர்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு, தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போறாங்க. இப்ப விளக்குனா என்ன? விளக்க 2 விதமாக வேதம் சொல்லுகிறது. ஒன்று, நீதிமொழியின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க.
மனுஷனுடைய ஆவி, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம், அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். ஆராய்ந்து பார்க்க. நல்லா பாருங்க, மனுஷன் தந்த ஆவி, ஐ மீன் தேவன் தந்த ஆவி, அது என்னவா இருக்கு? மனுஷனுடைய ஆவி இருக்கு பாருங்க. தேவன் மனுஷனுக்கு ஒரு ஆவி கொடுத்திருக்கார். அந்த ஆவிதான் தீபம் என்று வேதம் சொல்லுது. இது விளக்கு. ஆனா விளக்கு என்னைக்குமே ஒரு விளக்க வாங்கிட்டு வந்தா உடனே அது வெளிச்சம் தராது. தருமா? தருமா? விளக்கு மட்டும் வெளிச்சம் தருமா? விளக்குக்கு என்ன தேவை? என்ன தேவை? இப்ப யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27:2-20 வாசிங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 27:20. குத்துவிளக்கு, குத்துவிளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டிருக்கும்படி, எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை இடுவாயாக. பாத்தீங்களா? விளக்கு தானாக எரியாது. விளக்கு எரியணும்னா அதுக்கு என்ன வேணும்? இங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களா நீங்க கையில பைபிள் வைத்திருக்கலாம். ஆனா வேதம் புரியணும்னா நமக்கு ஒரு என்ன தேவை? உங்க ஆத்துமா ஞானம் அடைய வேண்டுமானால் அந்த விளக்கு, மனுஷனுடைய ஆவி, அந்த விளக்கு, அதுக்கு ஒரு வெளிச்சம் வரணும்னா தேவனுடைய எண்ணம் முதலாவது வேணும். எண்ணெய் இருந்தா தான் தீயே பற்றி எரியும். அதான் வெளிச்சம். வெறும் வார்த்தையை பிடித்துக் கொண்டிருந்தீர்களானால், நிறைய பேர் பயந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, படுக்கும்போது, எனக்கு ஒரு சகோதரன் தெரிஞ்சவர் இருந்தார். அவர் பிசாசை கண்டு ரொம்ப பயந்துக்குவார். என் வாலிப வயசுல பேசுறேன். அவர் டெய்லி தூங்கும்போது அவர் படுக்கையில் ஒரு அவங்க அம்மா பைபிள், அவர் பைபிள், அவர் தங்கச்சி பைபிள் எல்லாம் பக்கத்தில் இருக்கும். எல்லா ஆவிக்குரிய புஸ்தகம் எல்லாம் பக்கத்தில் வச்சு படிக்க மாட்டார். ஆவிக்குரிய புஸ்தகம் பைபிளும் படிக்க மாட்டார். ராத்திரி தூங்கும் போது மட்டும் இப்படி அடுக்கி இருப்பார், லைப்ரரி மாதிரி. நான் சொன்னேன், உங்களுக்குள்ளாக உண்மையான தேவனுடைய வார்த்தையின் தீபத்தின் வெளிச்சம் இல்லைன்னா, நீங்க அடுக்கி வச்சிருக்கிறீங்கல்ல இத்தனை பைபிள், இத்தனை புஸ்தகம், அது மேல ராத்திரியில பிசாசு வந்து ஏறி உட்கார்ந்து உங்க மண்டை கொட்டுவான் அப்படின்னு. உண்மை. வார்த்தை, வெறும் வார்த்தையை கையில வைத்து பிரயோஜனம் இல்லை. 100 தடவை நான் பைபிள் படிச்சிருக்கிறேன், ஒண்ணுமே எனக்கு புரியலன்னா அது ஆபத்தான நிலை. நான் என்ன சொல்றேன், நான் 100 தடவை பைபிள் படிக்கிறதுக்கு விட ஒரு வசனம் உங்களுக்கு புரிந்து மாடு மாறி நீங்கள் அசை போட்டு அதன் ஜீவன் வெளிப்படுத்து பாருங்க, அது மேலான காரியம் என்று சொல்லுகிறேன். அதுக்காக பைபிள் படிக்காதீங்கன்னு சொல்ல வரல. 100 தடவை 1000 தடவை படிங்க, வாழ்நாள் முழுவதும் படிங்க, இரவும் பகலும் படிங்க, அதெல்லாம் தவறல்ல. ஆனால் நான் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், அதன் சாரை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பைபிளை வெறும் மேலோட்டமா பார்ப்பது அல்ல வேதம். ஏன்னா அந்த புத்தி இல்லாத கண்ணிக்கும் புத்தியுள்ள கண்ணிக்கும் இதுதான் வித்தியாசம். கையில விளக்கு இருக்கு. இன்னொரு இடத்துல தேவனுடைய வார்த்தை என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் இல்லையா? அப்போ மனுஷனுடைய ஆவிக்கும் விளக்காக இருக்குது. அந்த விளக்குக்குள்ளாக என்ன தேவை? தேவனுடைய வார்த்தை வர வேண்டியதாக இருக்குது. அந்த வார்த்தை வெறும் வார்த்தையாக வரக்கூடாது. அந்த வார்த்தையின் ஞான அர்த்தங்கள் நம் உள்ளத்துக்குள்ளாக போகணும். அப்பதான் அது வெளிச்சம்.
இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அநேக இடங்களில் நடைபெறுகிற குழப்பம் இதுதான். சபையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால், மேலோட்டமான வார்த்தைகளை படித்துக் கொண்டு போகிறார்களே தவிர உள்ளான அர்த்தங்கள் இல்லை. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வசனத்தை பல ஆழமான ஞான காரியங்களை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனமாக இருக்கும், ஆனா அந்த வசனத்தை நீங்கள் படிக்க படிக்க அதன் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்ளும் போது அது தேவனுடைய இருதயத்தின் நினைவுக்குள்ளாகவே கடந்து போகக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக சில டிவி பிரசங்கியார்களுடைய பிரசங்கங்களை நான் கேட்டேன். எந்த வசனத்தை எடுத்தாலும் விளக்கம் ஒண்ணுதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார், கர்த்தர் உங்களுக்கு செழிப்பை கொடுப்பார். கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்களா, வியாதியில் இருக்கிறீங்களா? என்னுடைய கேள்வி என்னன்னா, என்னப்பா எல்லா வசனத்துக்கும் ஒரே அர்த்தம் தானா? எந்த வசனத்தை எந்த இடத்துல சுத்தி எடுத்தாலும் ஒரே ஒரு அர்த்தம் தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க கடன்களை மாற்றுவார், உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். யாருக்கு தெரியாதுங்க? இயேசு நல்லவராக இருக்கிறார். இதை சொல்றதுக்கு நீங்க பலிபீடத்துக்கு வரணுமா? நீங்க நல்லவரா இருக்கிறீங்களான்னு பாருங்க, அதுதான் நமக்கு தேவை. இயேசு நல்லவர் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலுவையில் ஏற்கனவே அவர் அதை நிரூபிச்சிட்டார். எவ்வளவு வல்லவர் என்பதை நிரூபித்து விட்டு போய்விட்டார். தன் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் பாதாளத்தை ஜெயித்ததினாலும் மரணத்தை ஜெயித்ததினாலும் சாத்தானின் அதிகாரங்களை பறித்து போட்டதினாலும் அவர் உயர்ந்தவர் என்பதை ஏற்கனவே நிரூபித்து விட்டார். ஆனா இந்த வேத வசனம் நமக்குள்ளாக தேவனுக்கும் நமக்கும் என்ன கனெக்ஷனை கொண்டு வந்திருக்கு? இது முக்கியமானது. தயவு செய்து வேத வார்த்தைகளை இன்று எனக்கும் இந்த டிவியில பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு உருவாயிருக்கு. இன்னைக்கு பல்வேறு ஊழியர்களுக்கு சொல்லுகிறேன், தயவு செய்து வேத வசனத்தை அல்பத்தனமான கீழான உலக விஷயங்களுக்கு வியாக்கியானப்படுத்தாதீங்க. அதுக்கு மேலான வியாக்கியானம் இருக்கு, உயர்வான வியாக்கியானம் இருக்கு. கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், இங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள், இதுக்கு திரும்ப வருவோம். கொலோசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. என்ன சொல்றாருங்க? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுந்தது உண்டானால் கிறிஸ்துவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளை நாடுங்கள். இரண்டாவது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஹல்லேலூயா. இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். சபையே, பூமிக்கு அடுத்ததுக்காக தேடாதன்ட்டாரு. நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லுகிறது. உயர்வான வாக்கு தத்தங்களை கொண்டு வந்து இழிவான உலக விஷயங்களுக்கு பொருத்தி பிரசங்கம் செய்யாதீர்கள் ஊழியர்கள். மிக மிக தவறானது. மேலிடத்திலிருந்து வரக்கூடியது என்ன? பாவ மன்னிப்பு. மேலிடத்திலிருந்து வரக்கூடியது என்ன? பரிசுத்த ஆவி. கிறிஸ்துவின் வலது பாரிசத்திலிருந்து நமக்கு இறங்கி வருவது என்ன? தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய நீதி, தெய்வீக சுவாபங்கள், திவ்ய சுவாபங்கள், ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள். இதுதாங்க எல்லாம் மேலிடத்திலிருந்து வரக்கூடியது.
கீழான விஷயங்களுக்கு வியாக்கியானப்படுத்துவதே தவறு. உங்களை எங்கேயுமே ஆண்டவர் இன்ஜினியராக இருக்கு உன்னை ஆசீர்வதிக்கிறேன் பைபிள் இல்ல. ஐடி ஃபீல்டுக்கு போன்னு சொல்லி ஆண்டவர் வேதத்தில் எழுதப்படல. டாக்டர் ஆயிக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. ஆனாலும் ஆவியானவரோடு நம்ம இணைந்து போகும்போது நம்ம வாழ்க்கையின் தேவைகள் என்ன, எப்படி நம்மளை இந்த உலக காரியத்தில் நடத்த வேண்டும் என்று ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டதை தேவன் செய்கிறார். ஆனா வேதத்தில் இவைகள் எழுதப்படல. வேதத்தில் எழுதப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்துவை சேவி, அவ்வளவுதான். இதை சுத்தி தான் எல்லா வசனமும் இருக்கு. பரிசுத்தமா ஜீவி இருக்கு, தேவ நீதிகளை தேடு, உண்மையான பாவ மன்னிப்பை தேடு, உன்னை கிறிஸ்துவுக்கு அர்ப்பணி. இதெல்லாம் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அடுத்த சந்ததிக்கு இன்று இருக்கிற ஊழியர்கள் நீங்கள் என்ன போதனை செய்கிறீர்கள்? சொல்லுங்க. உலகத்தான் அதை தேடுகிறான். இன்னைக்கு ஒரு கூட்டம் திருப்பதிக்கு போகுமானால் உலக ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், கடவுளுக்கு நான் இவ்வளவு கொடுக்கிறேன், அந்த கடவுளே எனக்கு இந்த உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை கொடு என்று அவன் தேடி போகிறான். ஒவ்வொருத்தரும் பல்வேறும் அவர்கள் தெய்வங்களை வணங்கி அது நம்பிக்கை முழுவதும் உலக ஆசீர்வாதத்தை தேடி போகக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் உன்னத ஆசீர்வாதத்தை பற்றி பேசினார். ஊழியர்கள் நீங்களும் உலகத்தானை போல் போதித்தால் ஒன்று கர்த்தருடைய அழைப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்களா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயம், அல்லது கர்த்தர் அழைப்பை பெற்றுக்கொண்டு சவுலை போல் அபிஷேகத்தை இழந்தவர்கள் போல் இருக்கிறீர்கள் என்பதுதான் யோசிக்க வேண்டியதாக இருக்கு. பாவத்தை ஜெயிப்பது எப்படி? வேதத்தில் இருக்குதா இல்லையா? வாழ்நாள் முழுக்க நாம் இந்த மாம்ச சரீரம், விழுந்து போன சரீரம், இந்த சரீரத்தோடு போராடுகிறோம். கிறிஸ்தவன் ஆன பிறகு வெற்றிகரமான வாழ்க்கையை நான் எப்படி கிறிஸ்துவுக்கு வாழ்வது? இத ஊழியக்காரன் கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா இங்க என்ன என்கிற வெளிச்சம் என்ன, மணவாளன் சம்பந்தப்பட்ட விஷயம். உலக ஐஸ்வர்யங்களை தேடுவதற்காக சுவிசேஷ கிறிஸ்து மரிக்கவில்லை. கேட்டா சொல்றாங்க, என்ன சொல்லுவாங்க? நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். முதலாவது இதுக்கு அர்த்தம் புரியுதா? என்ன தரித்திரன் ஆனார்? நம்மை பரிசுத்தவானாக மாற்றும்படி சிலுவையிலே இயேசு வந்து மரித்து தன்னை வெறுமையாக்கினது தான் நமக்காக அவர் தரித்திரன் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தேவ சாயலாக தேவனுடைய அத்தரிசன தேவனின் தச்சுரூபமாய் இருந்தும் மேன்மை பாராட்டாதபடி நமக்காக தரித்திரனான நம் பாவத்தை அவர் சுமந்து, நம் அலங்கோலத்தை அவர் சுமந்து, நம்மளுடைய சாபத்தை அவர் சுமந்து, அவருடைய அழகை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதனால்தான் அவர் தரித்திரனானார். ஏன் தான் கன்னியர்கள்? மணவாளனை பற்றி சிந்தையே இல்லாம இருக்கிறவங்க கன்னிய லிஸ்டிலேயே இல்லை. நீங்க சபைக்கு கூட போயிட்டு இருக்கலாம், பிறப்பிலிருந்து கிறிஸ்தவர்கள் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். மணவாளனை தேடுகிற உள்ளம் உங்களுக்கு வரவில்லை என்றால் கன்னியர்கள் லிஸ்ட்ல எங்கில்லை. பவுல் சொல்றார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நியமிக்க நான் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் சொன்னாரா இல்லையா? கர்ப்புள்ள கன்னியாக 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. 2 கொரிந்தியர் 11:2.
இல்ல 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடினால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். பல்வேறு சபைகளுக்கு போறவங்க இருக்கீங்க. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கோம் பைபிள் சொல்லுது. இது என்ன எனக்கு சொல்லுங்க. இப்ப யாக்கோபு 4:4 வாசிங்க. யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். சிஸ்டர் மைக்ல வாசி. விபச்சாரரே விபச்சாரரே விபச்சாரிகளே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாக இருக்கின்றான். இப்ப உலக ஆசீர்வாதத்துக்கு ஜெபம் பண்ற ஊழியக்காரங்க யாருன்னு இப்ப நான் கேட்கணும். அவங்கள மக்களை எங்க கொண்டு போயிட்டு இருக்கீங்க? பாலாம் தீர்க்கதரிசி கொடுத்த ஆலோசனை கொடுக்கிறீர்கள். மோவாபிய ஸ்திரீகளோடு இணைய வைங்க, மோவாபிய மக்களோடு விபச்சாரம் பண்ண வைங்க. அப்ப தேவன் இந்த ஜனத்தை சபிக்க முடியும். பாலாம் தீர்க்கதரிசி செய்கின்ற வேலையை அநேக ஊழியர்கள் செய்து வரீங்க. ஜாக்கிரதை. உலகத்தோடு ஒன்றாய் ஜனங்களை இணைக்க கூடாது. கிறிஸ்தவம் என்றால் என்ன? உலகத்தை விட்டு வெளியே வா. கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷன் சபைக்கு, அவ்வளவுதான். அப்படி இருந்தாதான் கண்ணி லிஸ்ட்லயே ஒருத்தன் வர முடியும். இன்னைக்கு 40,358 பிரதான ஸ்தாபனங்கள். நல்லா கேட்டுங்க. எவ்வளவு ஸ்தாபனம்? 358 பிரதான ஸ்தாபனம். இது பிரிந்து 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 ஏறக்குரிய 40,000 ஸ்தாபனங்கள் இப்ப இருக்கு. யாருக்கு இயேசு வருவார்? அங்கேயே ஒரு குழப்பம். 358 பிரதான ஸ்தாபனங்கள் 40,000 ஸ்தாபனங்களாக மாறி இயேசு யாருக்குங்க வருவாரு? பயங்கர குழப்பம். தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. இவ்வளவு அமைப்புகளை தேவன் உருவாக்கினாரா? இல்ல. இது மனுஷ பாரம்பரியங்களை உருவாக்கப்பட்டது. அப்போ அதுல பங்கு பெறுகின்ற கிறிஸ்தவ கூட்டம் எப்படி கன்னியர்கள் என்று சொல்ல முடியும்? குழப்பம். தேவன் குழப்பத்தின் தேவன் அல்ல. அதனாலதான் இந்த இடத்துல நம்ம உண்மையாகவே கவனிக்க வேண்டிய விஷயம், நான் கன்னி ஸ்திரீயாக அந்த 10 கன்னியின் ஒரு பாகமா இருக்கணும். புத்தி உள்ளவங்களோ புத்தி இல்லாதவங்களோ வேற. கன்னிங்கிற ஒரு ஸ்தானம் வேணும். அது இல்லாம ரட்சிப்பு இல்லை. என்ன புத்தி இல்லாதவங்க மகா உத்தரவ காலத்தில் வராங்க. புத்தி உள்ளவர்களோ இயேசு கிறிஸ்து மணவாளன் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. இந்த 2 காரியம்தான் இவர்களை பிரிக்கிறதே தவிர அவர்கள் கன்னியர்களாக இருக்கிறார்கள். அப்ப இங்க விபச்சாரரே, எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. இந்த வார்த்தை அவர் வெளியே புறஜாதிக்கு எழுதல யாக்கோபு. எந்த நிருபங்களும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நிருபங்கள் சுவிசேஷம் மட்டும்தான் புறஜாதிக்கு போகுது. தேவன் இல்லாதவர்களுக்கு சுவிசேஷம். நிருபங்களோ உள்ள வந்த விசுவாசிகளுக்கு, புறஜாதிக்கு இல்லது, அவிசுவாசிக்கு அல்ல. யாக்கோபு விசுவாசிகளுக்கு எழுதுறார். நீங்க ஒவ்வொரு நிருபத்தோடைய ஆரம்பத்தை படித்து பாருங்கள்.
இங்கிருக்கும் விசுவாசிகளுக்கு, அங்க சிதறடிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளுக்கு, இங்கே வசித்து வரும் விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, ரோமாபுரியில் இருந்த விசுவாசிகளுக்கு, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். எபேசுல இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். கொரிந்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். அப்படின்னா உள்ள விசுவாசி ஆனவனுக்கு சொல்றார், விபச்சாரரே, விபச்சாரிகளே, தேவனை தவிர இந்த உலகத்தின் மேல் சிநேகம் வைத்திருந்தால் அது விபச்சாரத்துக்கு சமம். கடினமாகத்தான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. தனிப்பட்ட வகையில் எந்த மனுஷனையும் நான் பேசவில்லை, ஆனால் அதனால தான் சொல்லிட்டு, யார் எப்படி இருக்கிறார் என்பது எனக்கு தெரியாது. வார்த்தை அவர்களை நியாயம் விசாரிக்கும். இங்க கன்னியர்கள் நாங்க தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு மணவாளனை எதிர்கொண்டு போனார்களா? மணவாளனை எதிர்கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு உங்க எண்ணங்கள் முழுவதும் மணவாளன் சம்பந்தப்பட்ட எண்ணமாக இருக்கிறதா? காலையில் எழுந்திருக்கும் போது, தேவனை, இன்றைய தினம் ஒருவேளை நீர் வருவீரானால் என் உள்ளத்தை ஆயத்தமாக வையும் என்று சொல்லக்கூடியவர்களாக உங்க இருதயம் இருக்கா? உங்க உலகத்தின் மற்ற வேலைக்கு போறவங்க வேலைக்கு போங்க, வீடு கட்டுறவங்க வீடு கட்டுங்க, செய்து உங்களுக்கு தேவன் இந்த பூமியில என்ன பங்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த பங்கை செய்யவர்கள் செய்து கொண்டே இருங்க. காலேஜ் போறவங்க படிக்க வேண்டாம் என்று சொல்லல, ஸ்கூலுக்கு போறவங்க போக கூடாது என்று நம்ம சொல்லல. ஆனால் எதை நீங்கள் செய்து வந்தாலும், இயேசு இன்று வந்தால் இவைகள் எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவோடு போவதற்கு இந்த இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். வசனம் அதுக்கு தான் சொல்லுகிறது, உங்களுக்கு ஆஸ்தி பெருகுமானால் உன் இருதயத்தை அதன் மேல் வைக்காதே. அப்படின்னா எல்லாம் இருந்தாலும் ஒன்றுமே இல்லாதவனை போல இந்த இருதயத்தை, அந்த சங்கிலிகள் அறுக்கப்பட்டதாய் கிறிஸ்து என்னும் நேச சங்கிலியிலே கட்டப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்பதான் உங்களை கன்னியர்களுங்கிற லிஸ்ட்ல கொண்டு வர முடியும். இல்லைன்னா நீங்க எப்படி கன்னிகளாக இருக்க முடியும்? கல்யாணம் பண்றதுக்கு முன்பதாக ஒரு பெண் ஒரு ஆணுக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருப்பாளானால் அவளுடைய நினைவுகள் முழுவதும் கல்யாணம் பண்ற ஆளை குறித்து இருக்கணும். ரெபேக்காவை எடுத்துக்கொள்ளுங்க. எலியேசர் போறாரு, ஈசாக்காகிய மணவாளனை பற்றி சொல்லுகிறார். என் மணவாளன் என்னுடைய எஜமான் ஈசாக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் இப்படி அவர் அப்படின்னு இவன் கொடுத்த பிரசங்கத்தில், எலியேசர் கொடுத்த பிரசங்கத்தில் எலியேசரிவே நினைத்துக் கொண்டு அவள் பயணம் செய்கின்றாள். பாதி வழியில திடீர்னு எலியேசரை பிடிச்சிருந்தாலும் எப்படி இருந்திருக்கும்? எலியேசர் ஈசாக்கை பத்தி சொல்லிட்டு வர்றார். அப்ப இவருடைய நினைவு எங்க இருந்துச்சு? ரெபேக்காளுக்கு, அந்த அம்மாவுக்கு ஈசாக்கிவே நினைத்து கொண்டிருக்க. திடீர்னு பாதி வழியில எலியேசர் மேல ஒரு ஆசை வந்துருச்சு அந்த அம்மாவுக்கு. இல்ல வேற எவனோ ஒருத்தன் ஒட்டகத்தை நடத்திட்டு இருக்கிற மேல ஆசை வந்துருச்சு. எப்படி இருந்திருக்கும்? கன்னி ஸ்திரீயாக இருக்க முடியுமா? மனம் கரைபட்டு போனாலும் கரைபட்டு போனதுதான். அப்படின்னா இரவும் பகலும் நம்மளுடைய சிந்தைகள் முழுவதும் கிறிஸ்து என்னும் மணவாளனை நோக்கி இருக்க வேண்டும். அதனாலதான் கிறிஸ்தவ சமுதாயம் இன்னைக்கு சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. இது ஆதி அப்போஸ்தலர் விதைத்த அஸ்திவாரம் இது அல்ல. இன்றைய தினத்துக்குரிய கிறிஸ்தவம் அந்த ஆதி அப்போஸ்தலருடைய அடிச்சுவடில் நடக்கிறவர்கள் அல்ல. இன்றைய தினத்துக்குரிய கிறிஸ்தவம் அந்த கடினமான இடுக்கமும் நெருக்கமுமான வாசல்ல நடக்கிறவர்கள் அல்ல. பாதை விசாலமாயிருச்சு. தேவனை ஆராதிக்கிறோம் என்று அவமானம் செய்கிற ஆட்டக்காரர்கள் அநேகம் கிறிஸ்தவத்தில். டான்ஸ் ஸ்டெப்ஸ் எங்கிருந்து பழகிறாங்க? நல்ல சினிமா பார்க்கறாங்கன்னு தெரியுது.
சினிமா பார்த்துட்டு அதுல என்னென்ன ஸ்டெப் இருக்கோ எல்லா ஸ்டெப்பையும் கொண்டு வந்து ஸ்டேஜில் அங்க ஆடி காட்டுறது இயேசு பாட்டுக்கு. ஐயா, இயேசுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் உன்னுடைய கண்களை சுத்தமாக நீ வைக்க வேண்டும். மணவாளனை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவன் கண்கள், இங்க பாருங்க, மணவாளனை எதிர்கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்ணு முழுவதும் எதிர்கொண்டு இருக்கும் ஒரு கண்களாக இருக்க வேண்டும். அப்பதான் தேவன் உங்களை கன்னியர்கள் என்றே பார்க்கிறார். புத்தி உள்ளவன் புத்தி இல்லாதவன் அது வேற பிரிவு. ஆனா கன்னியாய் பார்ப்பதற்கு இந்த சுத்தம் தேவை. தேவன் கண்ணை கொடுத்தது, தேவன் நமக்கு கண்களை கொடுத்தது உலக அசிங்கங்களை பார்ப்பதற்கல்ல. தேவன் நமக்கு கண்களை கொடுத்தது வேதத்தை வாசிப்பதற்கு. காதுகளை கொடுத்தது அவருடைய பரிசுத்த மகிமைப்படுத்தாவிட்டால் கரைபட்ட கிறிஸ்தவமாக இன்று இருக்கிறது. என்னையா கிறிஸ்தவம் இது? அதனாலதான் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே ஒரு பயங்கரமான அதிர்ச்சி காத்துக் கொண்டிருக்கு. ஆண்டவரே, உங்க நாமத்தில் அதிசயம் செய்தோம், உங்க நாமத்தில் பிசாசுகளை விரட்டினோம், பல்வேறு அதிசயங்களை செய்தோமே. என்ன சொல்றாரு? ஐ நெவர் நியூ யூ. இங்கிலீஷ் வார்த்தை பயங்கரமா இருக்கும். யாரா நீ? லோக்கல் பாஷையில் கேட்டோம்னா தான், டே தம்பி நீ யாருப்பா? என்னமோ என் பேர்ல அதை செய்தேன், உன் பேர்ல இதை செய்தேன்னு சொல்றியே, நீ யாரா? நீ எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? நான் உங்களை ஒரு காலமும் அறியேன். இதுக்கு என்ன மீனிங்? ஒரு காலமும் அறியேன் என்ன அர்த்தம்? நீங்களே யோசனை பண்ணி சொல்லுங்க. ஒரு காலமும் அறியேன் என்ன அர்த்தம்? சம்பந்தமே இல்லை. அப்ப அவர் பேர்ல செய்த அற்புதம், இயேசு கிறிஸ்து நல்லா கவனிங்க, அற்புதம் நீ தப்பா செய்தேன்னு அவர் சொல்லல, ஆனா செய்தவன தெரியலங்கிறாரு. யார் சொன்னா நீ அற்புதம் செய்த? நீ அற்புதம் எல்லாம் சரியா செய்யலப்பா, நீ இது தப்பான அற்புதம். அப்படி சொல்ல, அற்புதத்தை அவர் குற்றப்படுத்தவில்லை, செய்தவனை சொல்லுகிறார். நீ யாருன்னு தெரியாது. இது எப்படின்னா, துப்பாக்கி ஃபுல்லா குண்டு இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒரு துப்பாக்கியை பயன்படுத்துறதுக்கு நமக்கு லைசன்ஸ் வேணும். கரெக்டுங்களா? எல்லோருக்கும் அந்த துப்பாக்கி கிடைக்காது. பழைய காலத்தில் வேட்டைக்கு போனவர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எங்க அப்பா ஹண்டிங் லைசன்ஸ், அன்னைக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஹண்டிங் லைசன்ஸ் நான் ரினியூவல் பண்றதுக்கு போறேன் அப்படின்னாரு. அந்த காலத்தில் வேட்டையாடி இருக்கிறாங்க, அவங்களுக்கு லைசன்ஸ் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு துப்பாக்கி குண்டோட இருந்தாலும் அதுக்கு லைசன்ஸ் தேவை பயன்படுத்துவதற்கு. அந்த ஓனரே அந்த துப்பாக்கியை வச்சிருந்தாலும் அவனுக்கு லைசன்ஸ். இந்த குறிப்பிட்ட துப்பாக்கி அது அதோடைய நம்பர் சகலமும் இருக்கு. எப்படி ஒரு கார் வைத்திருக்கும் போது காருக்கு நம்பர் பிளேட் கொடுத்து அதுக்கு ஒரு புஸ்தகம் கொடுத்து இது கார் ஓனர் என்று சொல்லுகிறோமோ, அதே மாதிரி துப்பாக்கிக்கு சொந்தக்காரன் இவன் என்கிற ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்படும். இப்ப எவனா ஒருத்தன் இந்த துப்பாக்கியை திருடிட்டான். இப்ப அந்த துப்பாக்கி எடுத்து அவன் சுட்டால் குண்டு சொல்லுமா, நீ ஓனர் இல்ல, நான் வெளியே போக மாட்டேன்னு சொல்லுமா? சொல்லுங்க. டே 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 நீ ஓனர் இல்லடா, அதனால நான் வந்து குண்டு நான் வெளியே போக மாட்டேன்னு குண்டு சொல்லுமா? திருடன் வந்து எடுத்து குண்டுகள் இருக்கும் ஒரு துப்பாக்கி எடுத்து சுட்டா அவன் திருடனாக இருந்தாலும் குண்டு வெளியே போய்த்தான் ஆகும். இயேசுவின் நாமம் அப்படித்தான். குண்டு இருக்கிற ஒரு துப்பாக்கி யாரு வேணாலும் சுடலாம். ஆனா ஜாக்கிரதை, லைசன்ஸ் இல்லாம நீ திருடி செய்தால் யாருப்பா நீ? Who are you? நான் உங்களை அறியேன். பிதாவின் சித்தத்தை செய்கிறவனாக இருக்கணும். ஓ நான் ஜெபம் பண்ணேன், பேய் போச்சு, நான் ஜெபம் பண்ணேன், பிசாசுகள் பறந்தோன்னு யாரு வேணா செய்யலாம். ஆண்டவருடைய வார்த்தை என்றுமே புல்லட் மாதிரி. குண்டு இருக்கிற துப்பாக்கி, காளி அல்ல அவருடைய பெயர்.
கார்ல டீசல் போட்டு வைத்திருந்து சகோதரன் ஜாஸ்பர் கார் எடுத்துட்டு போறார், சாவியை மறந்துட்டு போயிட்டாரு. வேற எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போனா கார் போகும். ஏன்னா டீசல் இருக்கு, பெட்ரோல் இருக்கு. ஆனா எங்கேயோ ஒரு இடத்துல பெட்ரோல் தீர்ந்து போகும். எங்கேயோ ஒரு இடத்துல திருடி கொண்டு போனவன் பிடிபடுவான். இப்படிதான் இன்னைக்கு அநேக ஊழியர்கள் அங்கங்க பிடிபடுறாங்க, அங்கங்க மாட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் லைசன்ஸ் கொடுக்கல, இதெல்லாம் செய்யறதுக்கு நான் கொடுத்த நான் உனக்கு லைசன்ஸ். நீ திருடி திருடி செய்யற, அப்ப சிக்க விடுறாரு. பிரியமானவர்களை, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்ப நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறீங்க? அபிஷேகத்தை தவறாக பயன்படுத்தாதீர்கள். இங்க என்ன என்பது மணவாளனை எதிர்கொண்டு போகக்கூடிய சத்தியம். விளக்கு என்ன என்று சொன்னால் மணவாளனை தேட வைக்கிற ஒரு ஆவி. அல்லேலூயா. உண்மையான போதகங்கள் வரும்போது, உண்மையான உபதேசங்கள் வரும்போது, சத்தியத்துக்குரியவர் இறங்கிட்டா மணவாளன் உங்க இருதயம் தேட ஆரம்பிச்சிடும். நான் இயேசுவோடு வாழணும், இயேசுவோடு உயிர்த்தெழணும், இயேசுவோடு எடுத்துக்கொள்ளப்படுதல போகணும். அவர் வரும்போது என் இருதயம் ஆயத்தமாக இருக்கணும். என் மணவாளனே நீர் வாரும், நான் கதவை நீர் தட்டும் போது திறப்பதற்கு கதவுக்கு இந்த பக்கம் நம்ம நின்று கொண்டிருக்கணும். அவர் தட்டும் போது தூங்கி கொண்டிருக்கிறவர்களாக இருந்து விடக்கூடாது. அது மிக பயங்கரமான ஒரு விஷயம். அப்ப சத்திய ஆவி வரும்போது என்ன செய்கிறது? உண்மையான அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் என்கிற பேர்ல மக்களை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. இதை நான் ஏற்றுக்கொள்வதில்லை. அபிஷேகம் என்னும் பெயர்ல தள்ளி விடுறாங்க. அதாவது நல்லா கவனிங்க, நின்று கொண்டு இருக்கிறவனை, நல்லா ஒருத்தன் நின்றுட்டு இருக்கிறான், அவனை என்ன பண்றாங்க? கீழே தள்ளி இது அபிஷேகங்கிறாங்க. என்னுடைய இயேசு யாருன்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச இயேசு, நான் எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிற இயேசு எப்படின்னா, விழுந்தவனை எழுப்பி நிறுத்துறாரு. நின்னுட்டு இருக்கிறவன் தள்ளி விட மாட்டார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நின்று கொண்டு இருக்கிறவனை தள்ளுவது இயேசு அல்ல, விழுந்தவனை தூக்கி நிறுத்துவது இயேசு. ஒரு மனுஷன் தான் நல்லா நின்றுட்டு இருக்கிறான், அவனை எதுக்கு பிடிச்சி தள்ளி விடுறீங்க? எனக்கு தெரியும், இந்த ட்ரைனிங் கிளாஸ்ல நான் வாலிப பிராயத்தில் இருந்த போது, நான் இதுக்குனே ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங், பேர் சொல்ல விரும்பல, எந்த ஊழியக்காரன் நான் இப்ப சொல்ல விரும்பல, ஆனா இதுக்கு ஒரு ட்ரைனிங் வாலிப வயசுல நான் போனேன். அங்க போகும்போது தான் அவங்க சொல்ற மெத்தட் என்னன்னா, ஆவியானவர் வரும்போது கண்களை நீங்கள் மூடும்போது அப்படியே உங்களை தள்ளுற மாதிரி ஒரு உணர்வு வருமா. நீங்க கண்ணை மூடி யார் வேணா நெல்லுங்க, இப்படி நின்று கொண்டு இருந்தா நம்மை அறியாமல் அந்த, ஏன்னா கண்ணை மூடி இருக்கிறோம், நம்ம எங்க நிற்கிறோங்கிறது நமக்கு தெரியாது கண்ணை மூடும் போது. அப்ப என்ன ஆகுது? தன்னை போல பாடி இப்படி ஒரு பேலன்ஸ் மாறுது. இது ஆவியானவர் தள்ளுகிறாராம். நீங்க அப்படியே சாஞ்சு விழுந்துடணுமா? எதுக்கு விழுகணும்? இது எந்த பரிசுத்தாவி உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? சரி, இப்ப நான் உங்களுக்கு வரேன். வேதத்தில் விழுந்தவர்களை பார்ப்போம், எப்படி விழுந்தார்கள் என்று பார்ப்போம். உண்மையான அபிஷேகம் என்ன செய்கிறது என்று பார்ப்போம். வாங்க கலாத்தியர், மன்னிக்கவும், யோவானின் புஸ்தகம், யோவானின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க சிஸ்டர், மைக்ல வாசிங்க. யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய்
அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். நல்ல கவனிங்க எல்லாரும். இயேசுவை பிடிக்க வந்தவர்கள் பின்னிட்டு விழுந்தார்கள் சொல்லுது. இப்ப பின்னாடி போய் விழுகிற கூட்டம்லாம் என்ன கூட்டம்? யூதாசோடு நின்று கொண்டிருக்கிற கூட்டம். வேதத்தில் ஏற்கனவே பின்னிட்டு விழுகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஏலி ஆசாரியன் வயதான போது அவன் சேர்ல உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது பின்னிட்டு விழுந்து அவனுடைய கழுத்து முறிந்து மரித்தான்னு பார்க்கிறோம். பின்னிட்டு விழுவது, பின்னாடி தள்ளுவது அபிஷேகம் அல்ல, அது தவறு. எந்த ஒரு கிரியை நீங்க பாருங்க, ஒரு அற்புதம் செய்யுங்க, நீங்க ஒரு தரிசனம் பாருங்க, ஒரு சொப்பனம் பாருங்க, வார்த்தையோடு அது ஒப்பிட்டு வரணும். வார்த்தையோடு வராவிட்டால் அது தவறு. பேய் பிடித்தவர்கள் விழுந்ததை நான் பார்த்திருக்கிறேன். பிசாசு பிடித்தவர்கள் பின்னிட்டு விழுவார்கள். அவங்களால முன்னாடி வர முடியாது. பிசாசு பிடித்தவர்களை நீங்க இழுத்து கொண்டு வந்தாலும் பின்னாடி தான் போக பார்ப்பாங்க. ஏன்னா அந்த தேவனுடைய பிரசனம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம விழுகணும். நான் விழுவதை நம்புகிறேன், ஆனால் பின்னிட்டு விழுவதில்லை. யோவா வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஹல்லேலூயா. நம்ம விழுகணுங்க, இயேசுவின் பாதத்தில் விழுகணும், பின்னிட்டு விழுக கூடாது. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஐயா, கண் விழிப்பு ஆகணும். தீர்க்க தரிசனத்தின் விழிப்புணர்வின் நாட்கள் இது. நம்ம விழுகணும், சந்தேகமே இல்லை. நம்ம நேசருடைய பாதத்தில் விழுகணும். பின்னிட்டு விழுவது அது தவறானது. முன்னாடி விழுகணும், அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். அதனால வசனம் சொல்லுது, நம்மளை வேதம் என்றுமே முன்பதாக வர சொல்லுது, பின்பதாக போக சொல்லவில்லை. முன்பதாக வர சொல்லுகிறது. பாருங்க, எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க. ஆதலால் நாம் இரக்கத்தை 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கரெக்ட். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் பெறவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன அண்டையில் சேரக்கடவோம். ஐயா, அவர் சிங்காசனத்துக்கு முன்பதாக வாங்க. பின்னிட்டு விழுகாதீங்க. அந்த அடையாளமே தப்பு, அது தவறான அபிஷேகம். ஆனா நம்மளுடைய பெந்தேகோஸ்து சபைகள், அநேக சபைகள் இதை பின்பற்றுகிறார்கள். இது அபிஷேகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா தப்பு. தேவ சமூகத்திலே ஒவ்வொரு ஆத்மாவும் வந்து விழுகணும். ஊழியக்காரன் பிடிச்சு தள்ளிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் உணர்ந்து, தங்களுடைய குறைகளை உணர்ந்து, என் இயேசுவுக்கு முன்பதாக நான் வருகிறேன் என்று அவர்கள் வர வேண்டும். அப்போ அபிஷேகம் என்னும் பெயர்ல இப்போன்ற கிரிகைகள் தவிர. அப்ப உண்மையான அபிஷேகம் என்ன? அதுதான் மணவாளனை தேட வைக்கின்ற ஒரு இருதயம் உருவாகுவதுதான் உண்மையான அபிஷேகம். நீங்க அபிஷேகம் பெற்றுக்கிறீங்கன்னா மணவாளனை எதிர்நோக்கணும். அப்படின்னா மணவாளன் வருகிற காலம், மணவாளன் வருகிற நேரம், மணவாளன் வருகிற சமயம், இது எப்பொழுது ஆண்டவரே என்று தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும்.
ஆலயத்தில் ஒருவன் பார்த்து இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்ய தாயும் தகப்பனும் கொண்டு போகும்போது ஆலயத்தில் இருக்கிற அந்த தீர்க்கதரிசி பார்த்து கையில் எடுத்து, ரட்சிப்பை என் கண்கள் கண்டது, இனி நான் சந்தோஷமா மரிப்பேன் என்று சொல்லவில்லையா? அப்படி நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் மேசியா வரணும்னு. எதிர்பார்க்குதல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி உங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியும்? யார் நமக்கு மரித்தாரோ அவரை நான் முகமுகமாய் பார்க்க வேண்டும் என்கிற ஏக்கம் வரவில்லை என்றால் சரியான பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலன்னு அர்த்தம். பரிசுத்தாவின் அபிஷேகம் அவரிடத்தில் நம்மை நடத்தும். இரட்சகராக அவரை பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசுவை இரட்சகராக பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசுவை குணமாக்குகிறவராக பார்க்கிறோம். கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மளுடைய மீட்பராக பார்க்கிறோம். ஆனால் மீட்பராக அவர் வருகிறார். இந்த சரீரம் மறுரூபமாகணும். இந்த சரீரம் மாற வேண்டும். இந்த சரீரம் மாறாவிட்டால் நாம் கைவிடப்பட்ட நிலைமையில போவோமானால் மகா உபத்திரவ காலம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சியின் கீழாக ரத்தம் சிந்தினால் தான் தேவராஜ்யத்திற்கு போக முடியும். கண்ணு முழித்த குழி இருக்குன்னு பார்த்துட்டே போய் விழுந்த மாதிரி நிலைது. மகா உபத்திரவ காலத்துல போறவங்க நிலைமை என்னன்னா, குழி இருக்குன்னு தெரிஞ்சது, குழியை நோக்கி நேரா நடந்து போய் அவங்களே உள்ள குழியில விழுகிறாங்க. ஆண்டவர் விளக்க கொடுத்திருக்கும் போது விளக்கத்தின் வெளிச்சத்திலே, அந்த விளக்குடைய வெளிச்சத்திலே நடந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஓட வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாங்கிப்போ மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் நான் எடுத்துக்கிற சமயம் இருக்கு. எல்லாரும் இருக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஆமென். யாரையும் புண்படுத்துவதற்கு நான் பேசவில்லை. ஆனால் சில நேரம் சத்தியம் சவுக்கு மாதிரி தான் இருக்கும், வேற வழி இல்லை. உண்மையை சொல்லும் போது அது கடினமாகத்தான் இருக்கும். என வசனம் சொல்லுது, பரிசுத்தாவி நம்மளை, நம்முடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். கண்டித்து உணர்த்தும் போது, நம்ம செய்தது தவறு என்று உணரும் போது கிருபையின் ஆவியை தரார். தேற்றரவாளனாக நம்மளை ஆறுதல் படுத்துகிறார். சரி, இதுவரைக்கும் தப்பு பண்ணிட்டீல, இனி கரெக்டா நடு. தேவன் நம்மளை ஆக்கினி தீர்ப்புக்காக நடத்துவதற்காக இந்த சத்தியங்களை சொல்ல, நம்ம மனம் திரும்ப வேண்டும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், சரியான பாதையிலே நடக்க வேண்டும் என்பதை கண்டித்து உணர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்ப வாங்க மறுபடியும் மத்தேயின் புத்தகம் 25க்கு வருவோம். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? முதலாம் வசனத்துல, ஏன்னா நான் 13 வசனத்தையும் முடிக்க முடியாது பாருங்க, முதல் வசனத்துக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் பேசுகிறேன். இப்ப இவங்க என்ன செய்யறாங்க? மணவாளனை எதிர்கொண்டு ஒரு கூட்டம் விளக்கை எடுத்துக்கொண்டு போகின்றது. 2வது வசனம் சொல்லுது, அதிலே 5 பேர், அவர்களில் 5 பேர், அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். 2 கூட்டமா பிரிக்கிறார். புத்தி உள்ள கூட்டம், புத்தி இல்லாத கூட்டம். நான் ஒவ்வொரு சபைக்கு போகும்போது தான் சொல்லுவேன், இந்த சபையில் இன்னைக்கு வந்திருக்கிறோம், பாதி பேர் புத்தி உள்ளவர்கள், பாதி பேர் புத்தி இல்லாதவர்கள். அதான் நிலை. இதை நம்ம மாற்ற முடியாது. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. புத்தி இல்லாமல் இருப்போமானால் புத்தி உள்ளவர்களாக மாறிக்கொள்வோம், அவ்வளவுதான். இல்ல புத்தி கெட்டத்தனமாவே வாழ வேண்டும் என்று முடிவு செய்தால் அது உங்களுடைய முடிவு, யாருமே தடுக்க முடியாதது. இந்த 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இப்ப 10ங்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு 10ங்கிற நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு? நான் வேதத்துல அது ஒரு அருமையான காரியம். 10 என்று சொன்னால் உங்க எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருவது என்ன? சொல்லுங்க. நீங்க சொல்லி தப்பாயிருமோன்னு ஒரு பயத்தில் இருக்கிறீங்க. 10 என்று சொன்னால் உடனே 10 கட்டளை தேவன் எடுத்தாரே தவிர 10 கட்டளைகளை எடுக்கல. அது அப்படியே தான் இருக்கு. அதனால ஆசரிப்பு கூடாரத்தில் நீங்க பார்க்கும்போது
உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளாக 10 கட்டளைகள் வைக்கப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி கிறிஸ்துவுக்கு அடையாளம். அவருக்குள்ளாக நிறைவேறின அந்த நீதிகள், அந்த 10 கற்பனைகளும் ஒரு நீதியை கேட்டது. அந்த நீதியை கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அந்த நீதிகள் நமக்குள்ளாக தன்னை போல நிறைவேற ஒரு விஷயம். பழைய ஏற்பாடு காலத்தில் நடந்து எப்படியாகலும் நல்லவன் ஆகணும்னு முயற்சி பண்ணி தோத்து போனாங்க. புதிய ஏற்பாடு காலத்தில் தன்னை போல அந்த ஆவியை தேவன் ஊற்றி அவர் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிற ஒரு ஆவியை தேவன் நமக்கு தருகிறார். இப்ப 10 என்றால் என்னன்னா, தேவனுடைய பரிசுத்த வாழ்க்கை. மணவாளன் வராருன்னா நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். இந்த 10 கன்னிங்கிறது அதுக்கு தான் அது சொல்ல 10ங்கிற வார்த்தை அதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா மணவாளன் வரும்போது இந்த கன்னியர்களுக்கு, புத்தி உள்ளவர்களுக்கும் சரி புத்தி இல்லாதவர்களுக்கும் சரி, நம்ம பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற உணர்வை உண்டாக்கக்கூடிய ஒரு காலம். இயேசுவுடைய வருகை குறித்து சொல்லும்போது யோவான் இப்படி சொல்லுகிறார். 1 யோவானின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரைக்கும். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். முதல்ல ரட்சிப்பை தேடி நம்ம வரும்போது பாவியாக நமக்கு தேவையான தகுதி என்ன தெரியுங்களா? பாவத்தில் வஸ்திரம் கிழிந்து பரதேசிகளை போல நிலையற்றவர்களாக அந்த பாவத்தின் நுகத்தை சுமந்தவர்களாக கல்வாரிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வார். ஆனால் வருகையிலே போவதற்கு பாவியாயிருக்க முடியாது, பரிசுத்தவானாக இருந்தாகணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடைசி வரைக்கும் பாவம் செய்துட்டே வாழ்ந்துடுறேன், வருகை வந்ததும் உள்ள போயிடுவேன், அங்க பாவம் இராது. அப்படி அல்ல. பாவத்தை ஜெயிக்க முடியாதா என்றால் ஏதாச்சும் ஊழியக்காரன் சொல்றான் பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்க, இல்ல யார விசுவாசி நினைக்கிறாங்க, பாவத்தை எல்லாம் நம்ம அப்படியெல்லாம் ஜெயித்து வாழ முடியுமா? யாருக்காச்சும் இப்படி ஒரு நினைவு இருக்குமானால் அதற்கு காரணம் என்னன்னா, சரியானபடிக்கு கல்வாரி சிலுவையுடைய பலனை நீங்க அனுபவிக்கல. பாவத்தோடு போராட்டம் இருக்கும், அது வேற. ஆனால் போராடி ஜெயிக்கிறவனாக ஒருத்தனை தேவன் உடைய ரத்தம் மாற்ற முடியும் என்று நான் சொல்லுகிறேன். இல்லைன்னா ரத்தத்தோடைய வேலை என்ன? போராட்டங்கிறது யுத்தம். யுத்தத்துக்குள்ள போறவனுக்கு காயப்படாமல் இருக்க முடியாது. அவன் எவ்வளவு சிறந்தவனா இருந்தாலும் கை கால் அடிபட்டுரும். அலெக்சாண்டர் போருக்கு போனவன் உலகத்தில் ஒரு காலத்தில் கிரேக்க ராஜ்யத்தை உலகத்தில் ஸ்தாபித்த அலெக்சாண்டர், அவன் யுத்தத்தின் நெருக்கமான இடத்துக்குள்ள தன் குதிரையில போவானா. ஆனால் வெளியே வரும்போது பல காயங்களோடு வருவான், ஆனால் ஜெயித்தவனாக வருவான். பாவத்தோடு போராடும் போது யுத்தங்கள் போல காயங்கள் நமக்கு ஏற்படலாம், ஆனா ஜெயம், அதன் முடிவு என்னன்னா ஜெயம். அநேகர் ஜெயம் இல்லாத விசுவாசிகளா வாழ்றாங்க. எப்படி? 3 காரியம் இருக்குது.
மாமிச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த மூன்றுக்குள்ளதான் உலகம் இருக்கு. இந்த மூன்றுக்குள்ளதான் சபைகள் எல்லாம், விசுவாசிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப சரியானபடிக்கு கல்வாரி சிலுவையை நோக்கி நாம் வரும்போதுதான் அந்த வெற்றியை பெற முடியும். அந்த பாவ பாரம், அந்த நுகம் நம்மை விட்டு அகன்று போகும். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் போராடி போராடி அவன் ஜெயித்து பரிசுத்தவான் என்னும் ஸ்தானத்திலே சுத்திகரிக்கப்பட்டவனாக நிற்கும் போது இயேசுவின் இரண்டாம் வருகை சுத்திகரிக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கே. Praise be to God. சுத்திகரிப்பை பெறுவதற்கு தான் சபைகளுக்கு வரும். சபைகளுக்கு எதுக்கு வரும்? நல்ல ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க வரும். உபதேசங்கள் மூலமாக கல்வாரி சிலுவையின் ரத்தம் நம்மை எப்படி கழுவுகிறது என்கிற அந்த உபதேசங்களை போதிக்கும் போது அதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நம்ம உள்ளத்தை எடுத்து அந்த ரத்தத்தை உள்ளத்திலே அவர் முத்திரிக்கும் போது நாம் ஜெயம் பெறுகிறவர்களாக வருகிறோம். இந்த ஜெயக்கொடியோடு கூட கிறிஸ்தவனாக பூமியில பாவத்தை ஜெயித்த, பாதாளத்தை ஜெயித்த, மரணத்தை ஜெயித்தேன் என்று ஜெயம் பெற்று நிற்கக்கூடிய விசுவாசிக்கு, பரிசுத்தவானுக்கு இயேசு வருகிறார். அதான் இங்க சொல்றாரு, இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவன் அவர் சுத்தமாயிருக்கிறது போல தன்னைத்தான் சுத்திகரிக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். நம்மளுடைய உள்ளமெல்லாம் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமையில வாழக்கூடிய, அதான் இது பரிசுத்தம். அல்லேலூயா. இப்ப வாங்க, நீங்க இதுக்கு வரும்போது இப்ப உங்களுக்கு புரியும். இந்த 10 கன்னிகள் என்று சொல்லக்கூடியவங்க என்னன்னா, நம்ம பரிசுத்தமாக மணவாளனை நோக்கி எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற சிந்தையோடு கூட இருக்கிறார்கள். பாரம்பரிய ஆராதனை அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிறிஸ்துவை அனுபவித்து ஆராதிக்கக்கூடியவர்கள். பாரம்பரிய கோட்பாடுகள் அல்ல, மனித கோட்பாடுகள் ஆராதிப்பதல்ல. ஆனால் கிறிஸ்து இயேசுவை அனுபவித்து உண்மையாக மணவாளனாக ஏற்றுக்கொண்டு, இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆவியாக ஏற்றுக்கொண்டு அந்த பரிசுத்தாவியை கொண்டு வாழக்கூடிய, அதற்காக வாழ வேண்டும். மணவாளனுக்காக நான் என்னை சுத்திகரிக்க வேண்டும். ஏன் மணவாளனை பார்க்கணும்னா நான் பரிசுத்தமா இருக்க வேண்டுமானால் அதற்காக எல்லா உலகத்தையும் நான் தியாகம் செய்கிறேன் என்று முன்னாடி போனவர்கள் தான் இந்த கன்னியர்கள். எத்தனை பேருக்கு இன்னைக்கு இரவு இயேசு வந்தா, ராத்திரி 11:45 வரார், டைம் சொல்லிட்டாருன்னு வைங்க, எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கல்யாணம் பண்ணாத வாலிபர்களுக்கு பிரச்சனையாயிரும். ஆண்டவரே, கல்யாணத்துக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்குது, நான் கல்யாணம் முடிச்சு ஒரு வாரம் கழிச்சு வாங்க ஆண்டவரே. வயசானவங்க, ஆண்டவரே மரணத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக நான் உங்களை பார்த்து உயிரோட வந்துடுறேன் ஆண்டவரே. இதுலயும் ஒரு சுயநலம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு எல்லாருமே சுயநல கிறிஸ்தவர்கள். நான் நிறைய பேரை கேட்பேன், நரகம்னு ஒன்று இல்லைன்னா ஆண்டவரை துதிப்பீங்களான்னு கேட்பேன். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போயிடுவான். பாஸ்டர்ஸ் எல்லாம், பழைய பாஸ்டர்லாம் பயப்படுத்திட்டாங்க எல்லாத்தையும். நரகம் என்று ஒன்று இல்லை என்றால் தொடர்ந்து இயேசுவை துதிப்பாயா? அடுத்த கேள்வி அதை விட கொஞ்சம் பெரிய கேள்விதான். மகனே, நீ என்னை ஏற்றுக்கொண்ட, இரட்சகரா ஏற்றுக்கொண்ட, நல்ல பூமியில வாழ்ந்த, இருந்தாலும் நீ கொஞ்ச காலம் நரகத்தில் இருக்க வேண்டும், அங்கிருந்து என்னை துதி என்று இயேசு சொன்னால் எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறதுக்கு ரெடி? கடைசியா பிதாவின் சித்தத்தை தான் நம்ம செய்யணும். உங்களுக்கு புரியுதா? எவ்வளவு சுயநலங்கள் அடங்கி உள்ளது என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் அப்படி செய்ய போறவர் அல்ல. பரலோகம் என்கிற ஒரு இடமே இல்லைன்னா தொடர்ந்து ஆண்டவரை துதிப்பீங்களா? அப்ப அநேகர் பரலோகம் என்னும் ஒரு பரிசுக்காகவும் நரகம் என்னும் ஒரு தண்டனை தப்பிப்பதற்காகவும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.
இது உண்மையான கிறிஸ்தவமே அல்ல. அதுக்கு தான் தாவீது சொன்னாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டிருந்தாலும். அல்லேலூயா. இங்க பாருங்க, சுயநலவாதி இல்லாத ஒரு மனுஷங்க, பரலோகத்துக்கு நான் ஏறினாலும் தேவரீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் தேவன் அங்கே இருக்கிறீர். இங்கதாங்க ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு பிரியமானவன். அவன் பரலோகத்துக்காக ஆசைப்படல, நரகத்திலிருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்படல, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பதை புரிந்து அவன் என்னை ஆராதிக்கிறான். வெகுமதிகளுக்காக தேவனை துதிக்காதீங்க. இயேசு உங்களை ஆராதித்தா எனக்கு என்ன கொடுப்பீங்க? யாக்கோபு வைக்கிறான் பாருங்க செக் ஆண்டவருக்கு, நீர் என்னை ஆசீர்வதித்து இந்த ஆடு மாடுகள் எல்லாம் பெருகச் செய்த ஆடுகளை தேவரீர் என்னை ஆசீர்வதித்தால் உமக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன். வியாபாரம் எங்க பண்றான் பாருங்க யாக்கோபு, தேவனுக்கே வியாபாரம் பண்றான். அப்ப ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா தசம பாகம் கொடுக்க மாட்டீங்களா? ஆசீர்வாதத்துக்காக தசம பாகம் கொடுப்பதில்லை, தேவனுக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறோம். ஜீவனுக்கு, காற்றுக்கு, இங்க இருக்கக்கூடிய இயற்கைக்கு, தேவன் கொடுக்கிற உணவுகளுக்கு, அவ்வளவுதான். இது நன்றி கடன். நம் செய்வதெல்லாம் நன்றி கடன். ஏன்னா தகுதியற்ற நமக்கு இவ்வளவு பெரிய கிருபையை தந்திருக்கிறாரு. கிருபை என்பது என்ன? கிருபை என்பது என்ன? நியாயமாக எல்லா மனுஷனும் ஆண்டவருடைய பாதத்திலே கொல்லப்பட வேண்டும். என வசனம் சொல்லுது, எல்லா மனிதனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானான். அப்ப எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனானால் எல்லா மனிதர்களும் கொல்லப்பட வேண்டும். ஆனா ஒரு சிலர் மேல கிருபை வச்சுட்டார். அவங்க தான் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் நடந்து போய், இது ஆண்டவர் எனக்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். இதை நான் புரிஞ்சுக்க முடியல என்னாலையுமே. நியாயமா ஆண்டவரே, நானுமே உங்க கையில செத்து இருக்கணும், என்னையும் தப்ப வைத்தீர்கள். அப்போ நான் ஒரு நாள் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இந்த கருப்பெரும்பு, பெரிய எறும்பு இருக்கும் தெரியுங்களா, பெருசா. நான் நடந்து போயிட்டு இருக்கிறேன், நிறைய எறும்புகள் இருந்தது. நான் நடந்துட்டேன். ஏதோ ஒரு எறும்பு திடீர்னு பெருசா என் கண்ணுக்கு தெரிஞ்சப்ப காலை இப்படி தள்ளி வச்சு போனேன். ஆண்டவர் சொன்னார், இப்படிதான் என் காலை உண்மையில தள்ளி வச்சு நான் போனேன். நியாயமா எல்லாமே என் காலுக்கு கீழாக மிதிபட்டு சாக வேண்டும். ஆனால் ஒரு சிலதை பார்த்து இதை கொல்ல வேண்டாம் என்று என் காலை தள்ளினேன். அதனால நீ உயிரோடு இருக்கிற. தேங்க்யூ லார்ட். இந்த விளக்கத்துக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை என்பது அவ்வளவுதான். நியாயமா நம்ம எல்லாரும் சாகணும். அவர் சமூகத்தில் நிற்பதற்கு நமக்கு தகுதி இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் பரிசு கேட்காதீங்க. ஜீவனை கொடுத்திருக்கிறதே பெரிய பரிசு. அவர் யார் என்பதை நமக்கு அறிவித்ததே பெரிய பரிசு. கிறிஸ்துவுக்கு மேல பெரிய ஆசீர்வாதம் பூமியில ஒண்ணுமே கிடையாது. அதை தெரிந்து கொண்டதே பெரிய பரிசு. ஹல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, 10 minutes இருக்கு, 1 மணிக்கு நான் சரியாக முடித்துக் கொள்கிறேன். இப்போ புத்தி உள்ளவர்கள், புத்தி இல்லாதவர்கள் என்பது என்னன்னா, புத்தி உள்ளவர்கள், இவங்க என்ன செய்யறாங்க, நம்மளை பரிசுத்தப்படுத்தி மணவாளனை எதிர்கொண்டு போக வேண்டும் என்று எதிர்பார்த்து இருதயத்தை அதன் மேல் ஊற்றி ஓடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ள லிஸ்டையும் புத்தி இல்லாத லிஸ்டையும் என்ன பிரிக்குதுன்னா, என்னதான் பிரிக்குது? ஹல்லேலூயா. 3ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனாங்க, எண்ணெயே கூட கொண்டு போகவில்லை. பிரச்சனையே தான். 4வது வசனம். புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. புத்தி உள்ளவனையும் புத்தி இல்லாததையும் பிரிப்பது என்னன்னா, புத்தி இல்லாதவன் அவனுக்கு மணவாளன் வராருங்கிற செய்தி கிடைச்சிருச்சு. செய்தி கிடைச்சு என்ன பண்ண, முதல்ல என்னைக்குமே தெரிந்து கொள்ளணும்,
நம்மை ரட்சிப்பதற்கு வருகிற கிருபை என்பது இலவசம். இந்த கிருபை ரட்சிப்போட சேர்த்து கொடுக்கிறார். இந்த கொஞ்ச கிருபையை எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகமான எண்ணெயை நம்ம சேகரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அநேகர் என்ன தெரியுமா செய்யறாங்க? ஓ, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் பாவ மன்னிப்பை பெற்றுட்டேன், நான் ஒரு நல்ல சபைக்கு போறேன், எனக்கு இப்ப ஆண்டவரை நான் அறிந்து கொண்டேன் என்று அப்படியே உட்கார்ந்துருவாங்க. எந்த ஒரு எண்ணெயின் சேகரிப்பவங்க வாழ்க்கையில இல்ல. புத்தி உள்ளவர்கள் தங்கள் பாத்திரங்களிலே எண்ணெய் சேகரித்தார்கள். இந்த கண் இது ஒரு பாத்திரம். அதனால்தான் இயேசு சொல்றாரு, லவோதிக்கேயா காலத்துல பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் செய்து கொடுக்கிறார், உன் கண்களுக்கு களிக்கத்தை என்னிடத்தில் வாங்கிக் கொள் என்று சொல்லுகிறார். களிக்கம் எதுக்கு தெரியுமா அந்த காலத்துல போடுவாங்க? அது போடும்போது ஒரு எரிச்சலை உண்டாக்கும். இன்னைக்கு கூட கண் மருந்துகள் இருக்குது, எரிச்சல் கொடுக்கிற மருந்து. கண்ணில் ஊத்துனது கண்ணெல்லாம் அப்படியே எரிச்சல் உண்டாகி கண்ணீர் வந்துடும். கண்ணீர் வந்த பிறகு கண்ணு சுத்திகரிக்கப்படும். கண் என்பது ஒரு பாத்திரம். அப்படின்னா வேதத்தை தெளிவான பார்ப்பதற்கு, வேதத்தை தெளிந்த வெளிப்பாடோடு பார்ப்பதற்கு நம்மளுடைய கண்கள் சுத்திகரிக்கப்படணும். காது ஒரு பாத்திரம். சரியான சத்தியம், இந்த காலத்துக்குரிய சத்தியம், இந்த நேரத்துக்குரிய வார்த்தையை கவனிப்பதற்கு காதுகள். அபிஷேகம் தேவை. இது ஒரு பாத்திரம். இயேசு கிறிஸ்து புஸ்தகத்தை திறந்து, ஏசாயாவின் புஸ்தகத்தை எடுத்து திறந்து வாசித்து லூக்காவில் பார்க்கிறோம். அவர் திறந்ததை வாசித்து அபிஷேகத்தை பற்றி அவர் பேசும்போது, லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் எடுங்க. லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். லூக்காவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை 17-18 வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இது என்ன தெரியுங்களா? ஏசாயா 61:1 வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். இயேசு கர்த்தரின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரத்துக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதய நறுங்குண்டவர்களை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரர்களுக்கு கொடுத்து உட்கார்ந்தார். இப்போ தொடர்ந்து வாசிங்க ஐயா. ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் எப்படி இருந்ததா? கண்களை வச்சு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்ல வரான்னு. இப்ப 21 பாருங்க. பேசத் தொடங்கி, அவர்களோடு கூட அவர் பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். புரிஞ்சு கொண்டாங்களா? ஏசாயா 61:1 அதிகாரம் தன்னை பற்றி, மேசியாவை பற்றி சொல்லப்பட்ட வசனத்தை மேற்கோள் எடுத்து வாசித்து, இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறிற்று என்று சொன்னதும் 22ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. என்னன்னு சொன்னாங்க? வார்த்தை என்னமோ நல்லா இருக்கு, ஆனா இவன் மேசியான்னு சொல்லல, யோசேப்பின் குமாரன் அல்லவோ. ஐயா கண்ணு திறக்கல, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு,
ஏன்னா பாத்திரத்தில் எண்ணெயை சேகரிக்காத கூட்டம். யோசேப்பின் குமாரனா தான் பார்க்கிறார்கள், மேசியாவாக பார்க்கவில்லை. ஏசாயா 61:1 மேசியாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைய வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் காதுகள் கேட்க நிறைவேறினதுன்னு சொன்னதும், ஓ இவர் மேசியா அல்லவோ, ஏசாயாவிலே சொல்லப்பட்ட அந்த மேசியாவின் அபிஷேகம் இவர் மேல் இருக்கிறது அல்லவோ, பார்க்க முடியல. ஏன்னா அவர்களுக்குள் அபிஷேகம் இல்லை. புத்தி உள்ள கன்னியர்கள் பார்க்கும் திராணியை கொடுத்தார்கள். ரட்சிப்பை என் கண்கள் கண்டதுன்னு அந்த தீர்க்கதரிசி ஆலயத்திலே சொல்லுகிறான். அன்னால் அவள் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறாள். இயேசுவை பார்த்து, ஏன் அவர்கள் கண்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டது, அவர்கள் காதுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டது, அவர்கள் உதடுகள் அந்த சத்தியத்தை சொல்லுவதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டது. புத்தி உள்ள கன்னியர்களுக்கு இருந்தது என்ன? எக்ஸ்ட்ரா ஆயில், அதிகமான எண்ணெயை அவர்கள் சேகரித்தார்கள். புத்தி இல்லாத கன்னியர்கள் என்ன செய்தாங்க? வருகையில போகணும்னு நினைச்சார்களே தவிர எண்ணெயை சேகரிக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா. இன்று இருக்கக்கூடியது அந்த நிலைமையில தான் இருக்கு. அபிஷேகத்தை வெறும் அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்குமே பயன்படுத்துகிற கூட்டமே தவறு. அபிஷேகம் எதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? நிறைவேறுகிற தீர்க்க தரிசனங்களை பார்க்கும் கண்களை கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டும். எந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எந்த சமயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தேவ ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கும் அபிஷேகம். காண்கிற இந்த உங்கள் கண்கள் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னார். கேட்கிற உங்கள் காதுகள் பாக்கியம் உள்ளதுன்னு சொன்னார். எதுக்கு? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புத்தி உள்ள கன்னியர்கள் எண்ணெயை சேகரித்தார்கள். அப்படின்னா அவர்கள் அதிகமான தேடுதலின் ஆவிக்குள்ளாக போனார்கள். புத்தி இல்லாதவர்களோ அப்படியே மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. மணவாளனுக்கு ஆயத்தமாகவில்லை. கடைசி வசனம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27:20. அந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். வாசிங் சிஸ்டர். யாத்ராகமம் 27:20. 27ஆம் அதிகாரம் யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27:20. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. குத்து விளக்கு, விளக்கு என்ன செய்யணும்? உள்ள இருக்கிற மனுஷனுடைய ஆவி என்ன செய்யணும்? எரிந்து. விளக்கு என்னன்னு பார்த்தோம், மனுஷனுடைய ஆவி என்று பார்த்தோம் இல்லையா? இந்த விளக்கு எப்பொழுது என்ன செய்யணும்? எரிந்து கொண்டிருக்கணும். எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை, பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி, என்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஹல்லேலூயா. விளக்குக்கு தேங்காய் எண்ணெய் கொடுத்துடலாம், கடல் எண்ணெய் கொடுத்துடலாம், எந்த எண்ணெய் வேணா கொடுக்க முடியாது. மோசேயுடைய கூடாரத்துக்கு ஒரு சட்டம் இருந்தது. மலையின் மேல் நான் காண்பித்த மாதிரியின்படி செய்ய கடவாய். இடித்து பிழிந்த ஒலிவ என்னதான், ஒலிவ பழத்தை என்ன செய்வாங்கன்னா வெர்ஜின் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேரே வெர்ஜின் ஆயில், கன்னி எண்ணெய். அப்படின்னா பழம் ரொம்ப பழுத்து ரொம்ப பெருசாகி முத்தருக்கு முன்னாடி இந்த ஆரம்பத்திலேயே பிஞ்சு பழமாக இருக்கும்போது கொண்டு போய் அதுக்கு ஒரு எந்திரம் வச்சிருப்பாங்க. அதில் போட்டு ஆட்டி புளியும் போது அந்த சுத்தமான எண்ணெய்கள் வரும். அந்த எண்ணெய் தான் தேவை. இந்த இடித்து பிழிந்த இந்த ஒலிவ பழம் யார் என்றுனா இயேசு கிறிஸ்து. கல்வாரி சிலுவையிலே நமக்காக இடித்து பிழியப்பட்டது. ஹல்லேலூயா. அதிலிருந்து வந்த எண்ணெய் தான் பரிசுத்தாவி என்னும் எண்ணெய் பெந்தகோஸ்து நாளிலே ஊற்றப்பட்டது. சுத்தமான எண்ணெய், பரிசுத்தமான எண்ணெய். எந்த எண்ணெய் வேணா நீங்க போட முடியாது. இயேசு கிறிஸ்துவை இடித்து பிழியப்படும் போது, அந்த கல்வாரியிலே நொறுக்கப்படும் போது அதிலிருந்து புறப்பட்டு வந்த பரிசுத்த எண்ணெய், பரிசுத்த ஆவி. இந்த ஆவி வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிற எண்ணெய்.
இந்த எண்ணெய் தான் நமக்கு இன்னைக்கு தேவை. அப்படி என்றால் இந்த சுத்தமான எண்ணெயை வாங்குவதற்கு ஒவ்வொரு மனுஷனும் தனிப்பட்ட வகையில் நீங்கள் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு, எந்த பாஸ்டரும் இந்த எண்ணெயை உங்களுக்கு தர முடியாது. இன்னைக்கு இந்த சத்தியங்களை நாங்க போதிக்கிறேன், நானும் உங்களுக்கு தர முடியாது. இது இயேசு கிட்ட மட்டும் கிடைக்கிற எண்ணெய். நாங்க ஜெபம் செய்யலாம், ஆனா எண்ணெயை அவர் தருகிறார். பரிசுத்தாவியை இவர்கள் பெருட்டும் என்று ஜெபிக்கலாம், ஆனா பரிசுத்தாவியை அவர் கொடுக்கிறார். அபிஷேகத்தை அவர் கொடுக்கிறார். அந்த பாஸ்டர் கிட்ட போன அவர் ஜெபிச்ச பிறகுங்க அவரு எனக்கு ஆவியை கொடுத்தாருன்னா பாஸ்டருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கு. நமக்குள்ளாக இயேசுவின் ஆவி இருக்க வேண்டும். நமக்காக இடித்து பிழியப்பட்ட என்ன, சுத்தமான ஒளிவ என்ன, பரிசுத்தமான என்ன, இந்த எண்ணெய் புத்தி உள்ள கன்னியர்கள் தேடி கண்டுபிடித்தார்கள். தங்கள் பாத்திரங்களாகிய கண்கள், காதுகள், வாய்கள், கைகள், இருதயம், கால்கள், தலையிலிருந்து கால் வரைக்கும் அந்த அபிஷேகம், அதாவது மணவாளனை பற்றின ரகசியம், மணவாளனை கண்டடைய ரகசியம், மணவாளனை பற்றின தேடுதல். அவர் எந்த நேரத்தில் வருகிறார், எந்த சமயத்தில் வருகிறார், அவர் வரும்போது நான் ஆயத்தமாக அவரை வரவேற்க வேண்டுமே என்கிற உள்ளத்தோடு புத்தி உள்ளவர்கள் அதை பெற்றுக் கொண்டார்கள். புத்தி இல்லாதவர்களுக்கு தெரியும் பரிசுத்தமாகணும்னு, புத்தி இல்லாதவர்களுக்கு தெரியும். ஆனால் என்ன சரியான சத்தியமும் வார்த்தைகளுமே உங்களுக்கு அங்கே எண்ணெயாக வருகிறது. இன்று ஊற்றப்பட்டது ஒரு எண்ணெய் தான். செய்தியாக இன்னைக்கு எண்ணெய் உங்களுக்கு ஊற்றப்படுகிறது. நீங்க பரிகாசம் பண்ணலாம், கிண்டல் பண்ணலாம், சிரிக்கலாம், நகைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் காலத்தில் நீங்கள் பதில் சொல்ல. பரிசுத்தாவியிடம் விளையாடாதீங்க. எலியாவை சொட்டத்தலன்ட்டான் ஒருத்தன், கரடி வந்து சாப்பிட்டுருச்சு ஒரு கூட்டத்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ம பரிகாசம் செய்யக்கூடாது. புத்தி இல்லா எல்லாமே தெரியும், ஆனா புத்தி கெட்டத்தனமா வாழ்ந்துட்டாங்க. பிரியமானவர்களே, புத்தி உள்ள கன்னியாக மாற்றும், என்னை ஒரு புத்தி உள்ள கன்னியாக மாற்றும் என்று கர்த்தர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம்.